நேர்கள் அனைவரையும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியினுடைய ஏன் என்ற கேள்வி நேர்களை இன்றைக்கு நாம் எடுத்திருக்கக்கூடிய ஏன் என்ற கேள்வியினுடைய தலைப்பில் பொங்கல் பரிசு தொகுப்பில் ரூபாய் 1000 எங்கே விளம்பர திமுக அரசிடம் மனம் இல்லையா அல்லது பணமே இல்லையா என்ற தலைப்பை நம்ம பேச போகிறோம். பொதுவாக தமிழ்நாட்டில் வாழ்கிற ஏழை மக்கள் இந்த பொங்கல் திருவிழா தமிழர் திருவிழா. சென்னை போன்ற பெருநகரங்களில் மக்கள் லட்சக்கணக்கான மக்கள் புலம்பெயர்ந்த தங்கள் இல்லத்திற்கு செல்வார்கள். அப்படி இருக்கின்ற போது அவர்களுக்கு இந்த அரசு கொடுத்த இந்த பணம் ஒரு சிறிய சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அவர்களுக்கான பெரிய கடன் தீர்வுகளை எல்லாம் ஏற்படுத்தி விடாது. அப்போ அரசாங்கம் ஒரு மக்களுக்கு நப்பாசை காட்டி 2009க்கு அப்புறமே கொடுக்கப்பட்டது. அதற்கு போல 2016 அம்மா அவர்கள் இறப்பதற்கு முன்பு ஏற்பட்ட ஒரு ஆட்சியில் கூட அவர்களுக்கு இறந்த பின்பும் கூட 2500 ரூபாய் கொடுக்கப்பட்டு திராவிட முன்னேற்றக் கழகம் அதற்கு பின்பு அதை 1000 ரூபாயாக ஆக்கி இன்றைக்கு பல சப்பை கட்டு காரணங்களை அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு வகைப்படுத்துவது 1000 ரூபாயை நீங்கள் கொடுக்க வேண்டும். கொடுக்க இயலாமல் நம்முடைய பட்ஜெட்டுகளை பார்த்தால், பொருளாதார நிதிநிலையை பார்த்தால் இதை நீங்கள் அறிவிப்பு செய்திருக்கவே கூடாது. எல்லாம் தெரிந்திருக்கும். அறிவிப்பு செய்து சிறு குழந்தை கையில் மிட்டாயை கொடுத்து அதை திரும்பி அந்த குழந்தை வாயில் வைக்கின்ற போது தான் திருப்பி அதை பறித்து கொள்வது போகின்ற ஒரு மோசமான நிலை ஏற்படுகின்றது. ஆகவே தான் நிறைய பேச வேண்டியிருக்கு. கடந்த ஆண்டு பரிசு பொருட்கள் ரொம்ப தரம் குறைவாக இருந்தது. பெரிய மெகா ஊழல் நடைபெற்ற குற்றச்சாட்டுகள், அதே போன்று எதிர்க்கட்சியாக இருக்கும் நிலை ஒரு பேச்சு, ஆட்சிக்கு வந்தவுடன் ஸ்டாலினுடைய பேச்சு ஒன்று, எல்லாம் நிறைய ஏமாற்றம் அடைந்த நிலையில் நாளொன்றும் பொழுதொன்றுமாக அரசை நோக்கி கரங்கள் நீண்டிக் கொண்டே இருக்கின்றது. அது பல வகையிலும் நாம் பேசுவோம். நீண்ட நாட்களுக்கு பின்பு எங்களுடைய சொந்த மண்ணிலிருந்து பாரதிய ஜனதாவினுடைய சார்பில் மரியாதைக்குரிய பேராசிரியர் அம்மையார் ராஜலட்சுமி அம்மா அவர்களை நான் வரவேற்கிறேன். அம்மா வாங்க. அதை போன்று பொருளாதார நிபுணராக மரியாதைக்குரிய ஐயா சுப்பிரமணியன் சார், மூத்த பத்திரிகையாளராகவும் அரசியல் விமர்சகராகவும் ஐயா ராமன், இன்னும் சற்று நேரத்தில் அரசியல் விமர்சகர் ஐயா பொன்வில்சன் அவர்களும் இணைய போகிறார். முதல்ல ராஜலட்சுமி அம்மா, உங்கள்கிட்ட நம்ம ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த விஷயத்தை உங்கள்கிட்ட 3 ஆங்கிளில், நீங்கள் ஒன்று பாஜக, கடந்த காலத்தில் மூத்த ஒரு தலைவர், ஒரு கல்வியாளர், அதே போன்று சாமானிய மக்களை நன்கு அறிந்தவர்கள், உங்கள்கிட்ட நான் கேட்குறேன், இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது முதலில் ஜெயா டிவி நேயர்களுக்கு ஒரு புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன். அடுத்தது இந்த மாதிரி ஒரு பொங்கல் கிஃப்ட்டு, தீபாவளி கிஃப்ட்டு, நிவாரணம், அதே சமயத்தில் எலெக்ஷனுக்கு முன்னால் கொடுக்குற ஃப்ரீ பீஸு, இது எல்லாமே ஒரு பொருளாதார கொள்கைக்கு மாறானது. அதாவது சப்சிடியை வளர வளர குறைக்கணுமே தவிர கூட்டிகிட்டே போகக்கூடாது. இது எலெக்ஷனையும் ஓட்டு பேங்கையும் மனசில் வச்சு தான் இந்த இனாம்களை கொடுத்து கொண்டு வருகிறார்கள். இதை சார்ந்து பொருளாதார கருத்துக்கள் நிறையா சொல்லியிருக்கோம். இது மாதிரி கொடுக்கறதுனால நமக்கு பட்ஜெட்டில் துண்டு விழுறது, வளர்ச்சி திட்டங்களுக்கு செலவழிக்க முடியலை, ஆகிய இந்த மாதிரி விஷயங்கள் நிறையா நம்ம பேசியிருக்கோம் ஏற்கனவே. ஆனால் இப்பொழுது இந்த டிஎம்கே அரசாங்கம் பணம் இல்லை என்று அவருடைய தங்கம் தென்னரசு அவர்கள் சொல்லியிருக்காரு. அதனால் அந்த 1000 ரூபா கொடுக்க முடியாது. இது எத்தனை பேருக்கு போய் சேருதுன்னா 2.2 கோடி மக்களுக்கு இந்த திட்டங்கள் போய் சேர்கிறது, பணம் போய் சேர்கிறது. இதனுடைய செலவு இந்த பொங்கல் கிஃப்ட் இவங்க கொடுக்குறாங்க, கரும்பு, அரிசி, வெல்லம் அப்படின்னு சொல்லி இதற்கு 249 கோடி செலவாகும் என்று கணக்கு சொல்லப்படுகிறது. ஏற்கனவே தமிழ்நாடு அரசுக்கு 8.5 லட்சம் கோடி கடன் இருக்கிறது. கண்டிப்பாக ஏகப்பட்ட கடன். அதாவது டிஎம்கே கவர்மெண்ட் எப்பெல்லாம் ஆட்சிக்கு வருதோ அப்பொழுது இந்த கடன் சுமையை ஏற்றி வைத்து விட்டு போய்விடுவார்கள். ஆனால் ஒரு பெரிய உத்தி ஒன்று வச்சிருக்கிறார்கள். என்ன செய்வார்கள், எலெக்ஷன் ஆண்டு 26 தான் எலெக்ஷன் வருதுன்னா அப்போ 26 அந்த வர்ற பொங்கலுக்கு இவங்க நீங்கள் ஒரு 5000 கூட பொங்கல் கிஃப்டாக கொடுப்பாங்க. இன்னும் என்னெல்லாம் கொடுக்குறாங்கன்னு சொல்ல முடியாது. அதாவது தேர்தல் நெருங்க கொடுப்பார்கள். இப்போ தேர்தல் இல்லை, பார்லிமெண்ட் தேர்தலும் இல்லை, இப்போ அசம்பிளி தேர்தலும் இல்லை. ஆகையினால் தேர்தலுக்கான ஒரு சலுகையாக நேரடியாக அரசு செலவில் கொடுப்பது தான் இந்த கிஃப்ட்டு, இந்த இனாம், இதனுடைய சலுகைகள் என்று வைத்திருக்கிறார்கள்.
ஆகையினால ஒரு 2 மழைத்துளி பெய்தால் கூட கொஞ்சம் சின்ன வெள்ளம் வந்தால் கூட அந்த சமயங்களில் இவர்கள் அதிகமாக கொடுத்து விடுவார்கள். அடுத்தது இன்னொன்று வச்சுருப்பாங்க, அரசில் காலியாக இருக்கும் போஸ்ட் எல்லாத்தையும் அவர்கள் ஆட்சி நிறைவடையும் பொழுது கட்டாயம் நிரப்பி விட்டு போய்விடுவார்கள். அடுத்தது அது ஓட் பேங்காக மாறக்கூடும். ஆகையினால் இந்த மாதிரி விஷயங்கள் டிஎம்கே அரசு எப்பொழுதுமே ஒரு தடவையும் செய்து கொண்டிருக்கிறது. ஆகையினால் இந்த பொங்கல் கிஃப்ட் என்பது அவர்கள் மக்களுக்கு கொடுத்து பழக்கிவிட்டார்கள், கொடுப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆகையினால் ஏன் கொடுக்கவில்லை என்று தான் இன்று மக்கள் கேட்கிறார்கள், நாமளும் கேட்கணும். இது ஏன் இந்த 1000 ரூபா கொடுக்கறதுக்கு உங்களுக்கு முடியவில்லையா, ஏன் முடியவில்லை என்பதை அவர்கள் சொல்ல வேண்டும். பணம் இல்லை என்று இந்த அரசு விழாக்களுக்கு பணம் இல்லையா? இன்றைக்கி கூட கன்னியாகுமரியில் பெரிய விழா நேற்று நடத்தியிருக்கிறார்கள். ஆகையினால் ஏகவே முதலமைச்சர், துணை முதலமைச்சர் எல்லாம் சுற்றுப்பயணம், எல்லாம் அரசியல் சுற்றுப்பயணம், அரசியல் விழாவாக அவர்களுடைய கருத்துக்களையும் அவர்களுடைய தேர்தல் பணியையும் இப்போவே ஆரம்பித்து விட்டார்கள். ஸோ இதற்கெல்லாம் செலவிற்கு பணம் இருக்கிறது. ஆகையினால் எதற்கு மட்டும் பணம் இல்லை, அது ஏன் இல்லை என்பதை ஒரு வெள்ளை அறிக்கையாக கொடுக்க வேண்டும். இதுதான் என்னுடைய கருத்து. இங்கே ஒரு பொருளாதார பேராசிரியர் அந்த 2 கருத்தை வச்சிங்க. கொடுத்து பழக்கப்பட்டாச்சு. 2வது சப்சிடியெல்லாம் காலம் போக போக வளர்கின்ற ஒரு அரசாங்கம் குறைப்பு செய்ய வேண்டும் என்ற கருத்தை மையப்பாக வச்சுருக்கீங்க. நம்ம பேசுவோம். 2வது திரு ராமன் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா உங்கள்கிட்ட கேட்டால் தான் இந்த மக்களுடைய மனநிலை தெரியும். எல்லாரோடையும் பேசுவீங்க, ரேஷன் கடைக்கெல்லாம் போய் சொல்லுங்க ஐயா. அதாவது திருவிளையாடலில் சொல்லுவாங்க, மன்னா பரிசுத்த அளவு 1000 பொற்காசு சொல்லுற மாதிரி. அதாவது தலைப்பு என்னென்னா பரிசுத்தொகை 1000 எங்கே, விளம்பர அரசுக்கு மனமில்லையா பணமில்லையா, படத்தை ராஜா மலர் புது ரோஜா மலர், அந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு, அழகான தலைப்பு இன்னைக்குள்ள வச்சிருக்கேன். மனமில்லையா பணம் இல்லையா, அதாவது மனமில்லையா பணம் இல்லையானதில் அதில் ஒரு பாடல் வரும், ராஜா மகள் புது ரோஜா மலர் இன்னும் உள்ள எனது ஆசை வந்து நிறைவேறுமான்னு கேட்பாங்க அந்த கதாநாயகன்ட்ட. அதாவது இந்த அரசை பொறுத்தவரையிலும் 2025 நிதி அவர்கள் இந்த பொங்கலுக்கு பணம் கொடுக்க மாட்டாங்க. 2026 தேர்தல் நெருங்குகிற நேரத்தில் 3-in-1 ரெட்டிப்பு இதுக்காக பொங்கல் பரிசாக கொடுக்கறதுக்கான திட்டங்கள் தான் திமுகவிடம் வச்சுருக்குறாங்க. ஆனால் இன்றைக்கி அவர் நேற்றுக்கு முதலமைச்சர் என்ன சொல்கிறார் பார்த்தீங்களா, கடந்த ஆட்சியில், அதாவது இந்த பொங்கல் இதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கடந்த அதிமுக ஆட்சியில் கடுமையான நிதிச்சுமையை வச்சுட்டு போயிட்டாங்க, அதே நேரத்தில் மத்திய அரசும் அதுக்கு ஒன்றுமே எங்களுக்கு ஒத்துழைக்காமல் இருக்கிறாங்க. மொத்த தலைப்பையும் மத்திய அரசு தான் போடுறாங்க. இப்போ வந்து என்னென்னா முழுக்க மாடல், அதாவது முழுக்க இது திராவிட மாடல், அதாவது பொய்யாக மூட்டை அவிழ்த்தி, அதாவது இந்த சைக்கிள் கூடத்தில் சர்க்கஸ் கூடத்தில் வந்து வாய்க்குள்ளே ரிப்பன் எடுப்பாங்க தெரியுமா, அந்த காலத்தில் சர்க்கஸ் கூட நடக்கும் பாருங்க, அது வாய்க்குள்ள ரிப்பன் வந்துட்டே இருக்கும், அந்த பாட்டு இந்தா வந்துட்டே இருக்கும், வந்து அதுக்கு ஒரு நையாண்டி பாட்டும் போடுவாங்க, ஒரு பக்கம் தாளடிச்சிட்டே இருப்பாரு. ஆமாம், அதே மாதிரி முதலமைச்சர் வந்து பொய்யாக மூட்டை விட்டுறாரு. ஏன்னா அந்த பொய்யாக மூட்டை ஒரு இந்த விஷயத்தை மக்கள் யாரும் நம்ப மாட்டாங்க. சார் உங்களுக்கு நிதிச்சுமை நீங்கள் சொல்கிறீங்க, உங்களுக்கு பிரச்சனை தப்பிக்கிறதுக்காக மற்ற அரசை பாரு, அதுக்கு மேலே மாநில அரசு நிதி கடந்த ஆட்சியில் எப்படிலாம், அதாவது பொய்யை எப்படிலாம் அவர் சொல்லணுமா, அந்த அளவுக்கு அவங்க பொய் மூட்டை அவுத்துட்டு இருக்கிறாங்க. இந்த பொங்கலை பொறுத்தவரையிலும் 2021 அதிமுக ஆட்சியில் 2500 ரூபா கொடுத்தாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு முறை 21 ரகமாக, அதாவது அந்த ஏலக்காய், முந்திரி பருப்பு, திராட்சை பழம் பார்த்தீங்கன்னா மனுஷன் சாப்பிட மாட்டான். அந்த வெள்ளம் கொடுத்த அந்த வெள்ளம் எங்கே உள்ள வெள்ளம் தெரியுமா சார், வட இந்தியாவில் அந்த பட்டச்சாராயம் காய்ச்சுவாங்க பார்த்தீங்களா, வேஸ்டேஜ் வெள்ளம், கரும்பு இதில் வந்து ஆமாம் கடைசி, அது வந்து ஆக்சுவலாக வந்து கிராமப்புறங்கள் அந்த காலத்தில் ஆக்சுவலாக குழி தோண்டி மூட வேண்டியது. அதாவது ஒரு நிமிஷம் ராமன், திமுக ஆட்சி வந்த முதல் ஆண்டு பொங்கல் கொடுக்கும்போது நான் இந்த அரங்கத்தில் பேசுகிறேன், 500 கோடி ரூபா மெகா ஊழல். நீங்கள் சொன்ன வெள்ளம் எப்படி இருக்கு, நம்முடைய பக்கத்தில் திருச்செந்தூர் பக்கத்தில் தெசேன்வேலைன்னு ஊர் இருக்குது, ஆமாம், ராஜலட்சுமி அம்மாவுக்கு தெரியும். அந்த ஊரில் என்ன பாருங்க, ரேஷன் கடைக்கு முன்னாடி வெள்ளத்தை மக்கள் தூக்கி வீசினார். என்னன்னா அந்த டெண்டர் யார் எடுத்தா தெரியுமா, அந்த துறை சார்ந்த அமைச்சர்கள் பினாமிகள் கர்நாடகத்திலேருந்து ஒப்பந்தாரரை கூப்பிட்டு வந்து மனுஷன் சாப்பிட முடியாத அந்த திராட்சை முந்திரி ஏலக்காயெல்லாம் மனுஷன் சாப்பிட மாட்டான். இதை விட விஷயம், இந்த கரும்பு பார்த்தீங்களா ஐயா, அந்த கரும்பு அந்த வேஸ்டேஜ் கரும்பு, அது 3ஆம் குவாலிட்டின்னு சொல்லுவாங்க, அது யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க, காய போட்டு தீயை வச்சு கொடுத்து விட்டுருவாங்க. அந்த கரும்பு, ஆமாம், அந்த கரும்பை அங்கே வந்து சும்மா எடுத்துகிட்டு வந்து 33 ரூபா ரேட்டை கொண்டு நான் இலவசமாக தாரஞ்சோடு. இப்படிலாம் மக்களை ஏமாத்துறதுக்கு ஒரு கையும் இல்லை, கணக்கும் இல்லை. சரி, முதலமைச்சர் என்னையா வரவச்சில் கணக்கு, அதுவும் கிடையாது. வந்து அதாவது அன்னைக்கு ஏற்கனவே சொன்ன பாரு, ரேஷன் அரசு இதுக்கே 2000 கோடி ரூபா, ரேஷன் சிந்தியதுக்கே 2000 கோடி ரூபா கணக்கு எழுதுடைய அரசு
இதெல்லாம் அவங்களுக்கு சர்வசாதாரணமான ஒரு நிலைப்பாடு. ஆகவே முதலமைச்சர் வந்து எதை எடுத்தாலும் மத்திய அரசு மேலே பழிய போடுவதும் முந்தைய அரசு மேலே பழிய போடுவதும் ஒரு வேடிக்கையாக உள்ள நிலைப்பாடு இருக்குது. இந்த அரசை பற்றி மக்களுக்கு எல்லா விஷயமும் சொல்லக்கூடிய ஒரு தலைவர் என்றால் எதிர்க்கட்சி வரிசையில் தியாக தலைவி சின்னம்மா மட்டும்தான். இன்று கிராமப்புறத்திலலாம் பார்த்தீங்கன்னா சின்னம்மா போகிற பல்வேறு நீங்கள் இன்னொரு விஷயம் சார், இன்னும் ஏழை மக்கள் மத்தியில் யார் அக்கறை கொள்கிறாங்க சொல்லுங்க தமிழ்நாட்டில்? ஒரு ஏழையுடைய வாழ்க்கையில் அவங்கள அபலங்களை கண்ணீரை துடைத்து எம்ஜிஆர் அவர்கள் எப்படி கொண்டு வந்தாங்களோ, ஜெயலலிதா எப்படி கொண்டு வந்தாங்களோ, அதே மூன்றாவது கேடராக இன்னைக்கு தியாகத்தில் சின்னமாக கொண்டு வந்தாங்க. மக்கள் எப்படி பார்க்குறாங்க தெரியுமா? புரட்சித் தலைவியை பார்த்ததுக்கு நிகராக தியாகத்தில் சின்னமாக பார்க்குறாங்க. தமிழ்நாட்டில் ஒரு தலைவர் அப்படி இருக்கணும் சார். வந்து எம்ஜிஆர் தலைவராக இருந்தார், ஜெயலலிதா அம்மா தலைவராக இருந்தார். அந்த தலைவர் வரிசையில் தியாகத்தில் சின்னமாக வராங்க. மக்கள் தான் எதிர்பார்க்குறாங்க. ஆனால் திமுக செய்த நரி தந்திரம் தான் அதிமுகவை ஒருங்கிணைய விடாமல் இந்த நெறி வேலை செய்கின்றது. இப்போ புரிகின்றது அவங்களுக்கு. எப்படியாவது மக்களை ஏமாற்றணும், ஏதாவது பொய்யா சொல்லணும். மக்கள் இவங்க என்ன தெரியுமா, அதை கிராமத்தில் அதாவது கேட்குறோம் கேட்க கேப்பையில் நெய் வடிதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு போலியான ஒரு நிலைப்பாடை உருவாக்குறாங்க. ராமன், ஒரு கேள்வி. இப்போ அரசாங்கத்தினுடைய சூட்சமத்தை சொல்லிட்டீங்க. சாதாரண மக்கள் இருக்காங்க பாருங்க, நாமெல்லாம் கிராமப்புறத்தினுடைய மக்களை பார்க்குறோம் பாருங்க, அவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? கிராமப்புறத்தில் மக்களுடைய மனநிலை, பொங்கல் என்பது தமிழர்களுடைய கலாச்சாரம் மட்டுமல்ல, தமிழகத்தில் உள்ள விவசாயிகளின் வாழ்வாதாரம். அதாவது அந்த காலத்தில் பிள்ளைங்களை படிக்க வைக்கிறது, ஒரு பெண் பிள்ளை இருந்தால் ஏஜ் நாட்டு நிகழ்ச்சி நடத்துறது, அந்த பிள்ளையை திருமணம் செய்து கொடுக்கறது, அந்த பிள்ளைக்கு வந்து மகப்பேறு நடத்துறது, எல்லாமே விவசாயத்தையும் கால்நடை நம்பி தான். பொங்கல் மஞ்சள் அந்த மாதிரி எல்லா பொருளும் கிழங்கு வகைகள் எல்லாமே இதை வச்சு. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கே மழையை சேமிக்க இது கிடையாது, எந்த கட்டமைப்பும் கிடையாது. விவசாயிகளோட நிலைப்பை என்னென்னா ஒன்றுமே சொல்ல முடியாது. இன்றைக்கி விவசாயிகளோட மனநிலை என்னென்னா, பொங்கல் பிறந்தாலும் தீபம் எரிந்தாலும் ஏழைகள் வாழ்வது கண்ணீரிலே, இந்த ஏழைகள் வாழ்வது கண்ணீரிலே. சமூக நலத்துறை அமைச்சர் திகேதாஜ் இன்னைக்கு ஒரு அறிக்கை கொடுத்துருக்க பார்த்தீங்களா? தமிழகத்தில் யார் பொய் சொன்னாலும் தமிழகத்தில் உள்ள பெண்களுக்கு எந்த பிரச்சனை நாங்கள் கேரண்டின்னு சொல்லிட்டு இப்படி சொல்கிறாங்க. இதில் எப்படி இருக்குன்னா, வானம் பொழிகிறது பூமி விளைகிறது அந்த மாதிரி ஒரு நிலைப்பாடை சொல்லிட்டு, அந்த வானம் கீழே வந்தால் என்ன, அட பூமி மேலே போனால் என்ன. திமுகவுடைய அமைச்சர்கள் இந்த கனவு இருக்கிறாங்க சார். மக்கள் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல், மக்கள் நான் பொழுது விடிஞ்சா இபி காரணம் ரீடிங்கனுக்கு வந்தால் பயப்படுறாங்க. எல்லா விஷயமும் பேசுவார். மக்கள் ஏழை மக்கள் நிம்மதி இல்லை சார். நிம்மதியை போக்கும் துயர் துடைக்கும் ஒரு அதி நிவாரண ஒரு மருந்து என்றால் அது தியாகத்தில் சின்னமாக முடியும். இதை நான் வேணும் என்று சொல்லவில்லை சார். தமிழ்நாடு முழுவதும் சாமானிய மக்களுடைய நாடியை பிடித்துள்ளோம், பார்க்குறோம். விவசாயிகளுடைய நிலைமை இன்னைக்கு கடந்த 3 ஆண்டு காலமாக சொல்லலை சார். சீசன் விவசாயம் என்பது ஒரு சீசன் சார். ஒவ்வொரு சீசனுக்கும் விவசாயம் பண்ணுவாங்க. இப்போ பொங்கல் சீசனாக மஞ்சள் அது சம்பந்தமாக பயிர் போடுவாங்க. கிழங்கு, மரவள்ளி கிழங்கு, காய்ச்சி கிழங்குன்னு சொல்லுவாங்க தெரியுமா? அந்த காய்ச்சி கிழங்கும் அந்த நேந்திரங்காய் தான் எங்கள் ஊரில் கன்னியாகுமரியில் குழம்பு சாப்பிடுவாங்க. அவ்வளோ பெரிய விசேஷமாக இருக்கும். வந்து எதுவுமே கிடையாது சார். விவசாயிகளுக்கு இன்னைக்கு மரியாதை கிடையாது, மக்களுக்கு மரியாதை கிடையாது. நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ நீங்கள் ப்ரீஃபாக பேசுகிறீங்க, நான் கீழே இருந்து வர்றேன். ஏழை மக்களுடைய வாழ்க்கையில் இந்த 1000 ரூபாய் கொடுக்காதது பெருமையாக மாட்டோம். ஏன்னா நாம் நம்முடைய தரத்தில் பார்க்கக்கூடாது, சாமானிய மக்களை பார்க்கணும். கிராமப்புறங்களில் ரொம்ப இந்த 1000 ரூபாய் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு பெரிய விஷயம். அதை ஒரு நாளைக்கு 50 ரூபாயை செலவு செய்தாலும் கூட, நல்லா கவனிங்க, அதாவது ஒரு நாளைக்கு 50 ரூபாயை செலவு செய்தால் கூட ஒரு மாதம் அவங்க ஒரு 20 நாளாவது செலவு பண்ணுவாங்க. அதாவது அந்த ரூபாய் கூட இப்போ கொடுக்கலாம். என்ன விஷயம்னா, தமிழ்நாட்டில் இந்த ஆட்சியை பொறுத்த வரைக்கும் சார், அரசு துறையிலேருந்து அதிகாரிகள் வரைக்கும் இன்னைக்கு என்ன நடக்குது தெரியுமா சார்? வெளியில் சொன்னால் எங்களுக்கே கேவலமாக இருக்குது சார். நம்மிடத்தில் தற்போது பொருளாதார வங்கித்துறை சார்ந்த ஆடிட்டர் மரியாதைக்குரிய சுப்பிரமணியன் சார், நான் இப்போ உங்கள்கிட்ட கேட்குறது எப்படின்னா, நாம் இந்த அமர்வில் ஏராளமான பொருளாதார நிதிநிலைகள், நிதி நெருக்கடிகளை பற்றி பேசுகிறோம். இது ஒரு பக்கம் பெரிய ஷார்ட் இருக்குது நம்மள்கிட்ட. 24 பிப்ரவரியுடைய நிதி ஆதாரம் என்ன, டெஃபிசிட் எவ்வளோ இருக்குது, அதெல்லாம் நம்ம தனியாக பேசிக்கலாம். இப்போது இந்த தலைப்பில் ஒரு நிபுணராக, பொருளாதார நிபுணராக, சமூகம் சார்ந்து உங்களுடைய பார்வை எப்படி இருக்குது? தலைப்பிலே நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, பணம் இல்லையா மனம் இல்லையான்னு கேட்டுருங்க. ஐயா கூட பாட்டெலாம் பாடினார். இவர்களுக்கு மனமில்லை. ஏன் அது சொல்கிறேன்னா, அதை குறிப்பிட்ட ஆதாரங்களோடு நான் சொல்கிறேன். பிப்ரவரி 2023, அதாவது ஜனவரி 2023 ஈரோடு கிழக்கு தேர்தலில் எம்எல்ஏவாக இருந்த அந்த இப்போ இளங்கோவன் ஐயா இருந்த ஐயாவோட மகன் அங்கே இறந்து போனார். அப்போ பிப்ரவரி 2023 ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலுக்கு வந்து தேர்தல் தேதி அனௌன்ஸ் பண்ணாங்க. இப்போ இருக்கிற முதலமைச்சர் வந்து அப்போ அங்கே பரப்புரைக்கு போனார்.
பிப்ரவரி ஸ்டாலின் ஐயா அவர்கள் 2023 பிப்ரவரி மாதம் பரப்புரைக்கு போனார். போனோன்னா மக்கள் எல்லாருமே வந்து இவங்க எல்லாம் சொன்னாங்க 100% வாக்குறுதியை நாங்கள் நிறைவேற்றிட்டோம் 70%, 80% சொல்லிட்டு சதவீதமாக சொல்லிட்டு இருந்தாங்களே தவிர அங்கே மக்கள் அங்கே கொந்தழிந்தாங்க. கொந்தழித்தது அப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் வந்து இந்த மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் 2021 வாக்குறுதியில் கொடுத்தாரு பார்த்தீங்களா, அதை வந்து பிப்ரவரி மாதம் அங்கே பரப்புரையில் போகும்போது மார்ச் மாதம் வருகின்ற மார்ச் 2023 வந்து இந்த நிதிநிலை அறிக்கை தமிழகத்துக்கு சமர்ப்பிக்கும் போது அந்த 1000 ரூபாய் வந்து உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவாதத்தை சொன்னார். அது உத்தரவாதம் சொன்னார். மக்கள் அப்புறமா அதை வந்து வாக்களித்தார்கள் வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஈரோடு கிழக்கு தேர்தல் வந்து அந்த ஈரோடு கிழக்கு இது சட்டசபை வந்து அதுக்குண்டான தேர்தல் வந்து இப்போ காலியாக இருக்கிறது. சட்டமன்ற தொகுதி இளங்கோவன் ஐயா அவர்கள் மறைந்ததுனால சட்டமன்ற தொகுதி காலியாக இருக்குது. அதாவது உங்களுக்கு எனக்கு தெரியல இறை நம்பிக்கை இருக்குமான்னு தெரியல, சில பேருக்கு இயற்கையின் மேல் நம்பிக்கை இருக்கும், அது அவங்க இஷ்டம். அது மாதிரி ஏதாவது ஒரு ஒன்றின் மேல் நம்பிக்கை கொண்டு எலெக்ஷன் கமிஷன் வந்து இன்னும் ஓரிரு தினங்களில் எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணாங்க வச்சுக்கோங்க. ஈரோடு கிழக்கு பை எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணினாங்க அப்படின்னா உடனடியாக இங்கே இருக்கிற திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகளும் முதலமைச்சரும் அங்கே போயிட்டு பரப்புரையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஆரம்பிக்கும் போது இந்த 1000 ரூபாய் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு வாக்குறுதியை கொடுத்து வாக்குகளை சேகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அப்போ எப்படி அதுதான் நான் சொன்னேன். அந்த பணம் எப்படி வருது? மனமில்லை சொன்னதுக்குண்டான காரணம் இதுதான். ஸோ அப்பயும் நம்மக்கிட்ட பணம் இல்லை ஆக்சுவலாக. அதாவது ஈரோடு கிழக்கு தேர்தல் அப்போ 2023 அந்த தேர்தல் நடக்கும்போது கூட இவர்கள் வந்து அதற்கு முந்தைய நிதியாண்டில் 30,000 கோடி ரூபாய் ரெவென்யூ டெபிசிட் நமக்கு இருந்தது. இந்த 7,000 கோடி ரூபாய் முதல்ல வந்து இந்த மகளிர் உரிமை தொகைக்காக 7,000 கோடி ரூபாய் கொடுத்தாங்க. அதாவது செப்டம்பர் 2023 மார்ச் 2024 வரைக்கும். ஏன்னா பிப்ரவரியில் அனௌன்ஸ் பண்ணால் கூட மார்ச்சில் பட்ஜெட் வந்தால் கூட உடனே வந்து நிதியாண்டில் அவங்க கொடுக்க ஆரம்பிக்கலை. அதை ஒரு 6 மாதம் வாய்தா வாங்கினாங்க. ஸோ அறிஞர் அண்ணா அவர்களின் பிறந்த நாள் அன்றைக்கி தான் கொடுத்தாங்க அது. ஸோ 7,000 கோடியை வந்து ஒதுக்கிட்டு 37,000 கோடியாக அடுத்த வருட ரெவென்யூ டெபிசிட்டை உயர்த்தினாங்க. ஸோ நீங்கள் வந்து நம்ம ஏதாவது ஒரு திட்டங்களை கொண்டு போகிறதுக்கு மக்கள்கிட்ட கொண்டு போகிறதுக்கு வந்து நம்மள்ட்ட வருமானம் இல்லை, வெளியில் தான் நம்ம கடன் வாங்குகிறோம், சரிங்களா? அப்படி இருக்கும்போது இந்த ஒரு 2,000 கோடி ரூபாய் ஒரு 2.25 கோடி குடும்பத்தார்கள் கொடுக்க போகிறான்னு சொல்கிறாங்க. ஒரு 2,000 கோடி ரூபாய் வச்சுக்கோங்களேன். அதை வந்து ஏன் இப்போ வாங்குகிற கடனோட ஒரு 2,000 கோடி ரூபாய் கூட்டி வாங்கக்கூடாது? வருடம் 1 லட்சம் கோடி கடன் வாங்குகிறோம் நம்ம. 1 லட்சம் கோடி, அதாவது 1 லட்சத்தி நீங்கள் கரெக்ட் ஃபிகர் எக்ஸாக்ட்லி 1,08,690 கோடி ரூபாய். அது ஒரு பைசா மிச்சம் இல்லாமல் கரெக்டாக வாங்கிடுறாங்க. அதாவது 1,55,000 கோடி ரூபாய் கிட்ட வாங்குறாங்க. ஒரு 40,000 கோடி ரூபாய் கிட்ட கடனை அடைக்கிறாங்க. அதாவது கடன் வாங்கி கடன் அடைக்கிறாங்க. 50,000 கோடி கட்டினாங்க. ஸோ இந்த 1 லட்சம் கோடி ரூபாய் நம்ம கடன் வாங்குகிறோம். அதில் வந்து சிஏஜி ரிப்போர்ட்லேயே சொல்கிறாங்க, நீங்கள் வெறும் 37,000 கோடி ரூபாய்க்கு மட்டும்தான் கட்டமைப்புகளுக்காக செலவு பண்ணுறீங்க, மீதி 63% வந்து அன்றாட செலவுகளுக்காக வாங்குறீங்க அப்படின்றாங்க. அன்றாட செலவுனா என்ன செலவு? சம்பளம் கொடுக்கறது, வட்டி கட்டுறது. 55,000 கோடி ரூபாய் வட்டி கட்டுறோமே நம்ம. திரு சுப்பிரமணியன், இப்போ நமக்கு டெஃபிஷிட்டை பார்த்தோன்னா 11.7%. வரக்கூடிய வருமானமும் 3,03,000 கோடி தான். அவ்வளோதான். செலவோ 4,12,504 கோடி. இப்போ நமக்கு ஊதியம் மட்டும் பென்ஷன் தொகை 37,000 கோடி. நீங்கள் சொன்ன சம்பளம் கொடுக்கறது 84,000 கோடி. அரசு வரி கட்டுறது 63,000 சில்லறலாம் விட்டுட்டேன், ரவுண்ட் ஃபிகராகவே சொல்கிறேன். அப்போ முதலீட்டு செலவு வெறும் 47,000 கோடி தான். 47,000 கோடி நம்ம வந்து பட்ஜெட் பண்ணியிருக்கிறோம். ஆனால் அதில் போன வருடம்லாம் செலவு பண்ணியிருந்தது வெறும் 37,000 கோடி ரூபாய். 37 தான். அவ்வளோதான். சரி. அதாவது இவங்க வந்து முதலீடுகளை செலவு பண்ணுறதை கட் பண்ணி மற்ற செலவினங்களுக்காக செலவு பண்ணுறாங்க. பட் செலவினங்களுக்கு கரெக்டாக செலவு பண்ணுறாங்களா அதுவும் தெரியல. ஏன்னா அந்த சிஏஜி ஆடிட் ரிப்போர்ட்டில் சொல்கிறாங்க, ஒவ்வொரு துறை சார்ந்த எக்ஸ்பெண்டிச்சர் அங்கே ஆடிட் பண்ணும்போது அந்த துறைக்கு உண்டான கரெக்டான அந்த செலவுக்கு போல அதற்குண்டான ஒரு வருமானத்தை இது ஈட்டவில்லை. இவர் பெரிய ரிப்போர்ட்டே வந்துட்டு எல்லாமே மோசமாக இருக்குது. ஸோ அதுபடி பார்க்கும்போது இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் கண்டிப்பாக வந்து மனமில்லைன்னு தான் பார்க்குறேன். இன்னொன்று, அதாவது அவங்க நினைத்தால் 2,000 கோடியை சரி பண்ணி கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக கொடுக்க முடியும். நான் எது சொல்கிறேன் பாருங்கள். அதாவது நம்ம பட்ஜெட்டில் பார்க்கும்போது ஒரு லைன் ஐட்டம் சோஷியல் வெல்ஃபேர் அண்ட் நியூட்ரிஷன், அதாவது சமூகத்திற்கு உண்டான செலவும் ஊட்டச்சத்துக்கான செலவில் வந்து 22-23 18,000 கோடி நம்ம வந்து செலவு பண்ணுறதா நம்ம சொல்லியிருந்தோம். பட்ஜெட் எஸ்டிமேட் 23-24 26,000 கோடி. இந்த 18 26,000 கோடி உயர்ந்தது பார்த்தீங்களா? இது கரெக்டாக அந்த 7,000 கோடி ரூபாய் உரிமை தொகைக்காக தான். நான் கொஞ்சம் நம்பர் சொல்கிறேன், அது மக்கள் வந்து உள்வாங்கிக்கணும். 18 26,000 கோடி ஏறினதுக்கு வந்து இந்த 7,000 கோடி ரூபாய் உரிமை தொகை காரணம். 18 26,000 கோடி ரூபாய். 18,219 26,618 கோடி ஏறி. ஸோ 7,000 கோடி ரூபாய் உரிமை தொகைக்காக அடிஷ்னலாக நம்ம பட்ஜெட் பண்ணோம். கரெக்டாக போச்சு. அதற்கு அடுத்த வருஷம்
அந்த 7000 என்பது 13,000 கோடி ரூபாய் ஆச்சு. ஏன்னா அது ஃபுல் இயருக்கு கொடுக்காங்க, ஃபுல் இயர் கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த 6,000 ரூபாய் 7,000 கோடி ரூபாய் இருக்கு பார்த்தீங்களா, அது அப்படியே உயர்ந்து 26,000லேருந்து 34,000 ஆச்சு. போன வருஷம் 8,000 கோடி ஏறித்து அதில் 7,000 கோடி ரூபாய் உரிமை தொகை கொடுத்தாங்க. அடுத்த வருஷம் 8,000 கோடி ரூபாய் ஏறித்து அதில் வந்து அடிஷ்னல் ஒரு 7,000 கோடி ரூபாய் கொடுத்தாங்க. ஸோ எல்லாத்தையும் பட்ஜெட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இதற்குள்ளே தான் வந்து இந்த பொங்கல் பரிசு உள்ளே இருக்கும். சோஷியல் வெல்ஃபேர் என்ற ஸ்கீமில் பொங்கல் பரிசு உள்ளே இருக்கும். ஸோ நீங்கள் 22, 23லையும் கொடுத்துருக்குறீங்க, 23, 24லையும் கொடுத்துருக்குறீங்க, 24, 25ல் குறைக்கவே இல்லை. இந்த துறைக்கான அலோகேஷன் குறைக்கல அப்படின்னா அந்த 2,000 கோடி ரூபாய் உள்ளே இருக்குது. இப்போ ஒரு செய்தி, யார் வந்து உங்களுக்கு அப்ரூவல் கொடுத்தாங்க அது கொடுக்கக்கூடாது என்று? அரசாங்கத்தை பொறுத்தவரை 46,000 கோடி ரூபாய் சாராய லாபம் பார்க்கின்றார்கள். ஆனால் அதில் ஒரு 2,000 கோடி ரூபாய் அவர்களுக்கு பெரிதல்ல. அது ஒன்றும் இல்லை. இந்த 1000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா அது உடனடியாக உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி டேக்ஸ் மூலமாகவோ இல்லை இபி கட்டணம் மூலமாகவோ இல்லை வந்து இந்த மது பிரியர்கள் அவர்கள் அருந்துகின்ற அந்த மதுபானத்தின் மூலமாக உங்களுக்கு எப்படி இருந்தாலும் வந்துட போகிறது உங்களுக்கு. ஸோ நீங்கள் லெஃப்ட் பாக்கெட்லேருந்து 1000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா ரைட் பாக்கெட்டில் 1000 ரூபாய் வந்துட போகிறது. கொடுத்த இடத்துல வாங்கிடுவாங்க. அப்படி தான் பார்த்துருக்கோம். கொடுத்து வாங்கிடுவாங்க. வருடம் பொங்கலுக்கு டார்கெட்டு, தீபாவளிக்கும் டார்கெட், அதாவது ஒவ்வொரு நாளைக்கு டார்கெட் தானே, நாளைக்கு நியூ இயர் போது டார்கெட் ரொம்ப இன்னைக்கு நைட்டே ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த ஜூலை மாதம் பிறந்தாலே உங்களுக்கு மின்சார கட்டணம் உயர்ந்துவிடும் அப்படிங்களா. ஸோ அது மாதிரி வருடம் ஏதாவது ஒரு பண்டிகை வருகிறது என்றால் அதுக்கு வந்து இந்த மதுபானத்துக்கு வந்து அந்த 55,000 கோடி, நீங்கள் 46,000 கோடி சொன்னீங்க இல்லையா, அது போன வருடம். இந்த வருடம் 55,000 கோடியாக டார்கெட்டை உயர்த்தி விட்டார்கள். ஸோ எப்படியாவது அதாவது போதையில்லா தமிழகத்தை உருவாக்குவோம் சொல்லிட்டு ஸோ மது விற்பனைக்காக ஒரு துறையை வந்து இந்த அமைச்சர் வந்து நிர்வகிக்கிறாங்க அப்படின்னா இது ரொம்ப கஷ்டமான போக்காக இருக்கிறது. இது மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். சரி, ஆனால் எல்லா எதிர்க்கட்சி தலைவர்களும் பார்த்தீங்கன்னா இந்த 1000 ரூபாயை வந்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதற்கு என்ன பதில் கொடுக்க போறார் முதலமைச்சர்னு தெரியல. பேராசிரியர் 2 பேர் கருத்தையும் கேட்டீங்க, நீங்கள் என்ன சொல்ல போறீங்க? கொடுக்கலாம், நீங்கள் ஃப்ரீபீஸ் தேவையில்லை, சப்சிடி எல்லாம் குறைக்கணும். வளரக்கூடிய டெவலப்டு கண்ட்ரி, நாட் அ டெவலப்பிங் கண்ட்ரி, டெவலப்டு கண்ட்ரி. இப்போ 2,000 கோடி பெருசு இல்லையே. இப்போ சின்ன பிள்ளைக்கு கொடுத்ததை நம்ம பறிக்கக்கூடாதுல்ல, அதைத்தான் கேட்குறோம். இவ்வளோ பெரிய தொகை கட்டமைப்பு, 108,000 கோடி ரூபாய் மறுபடியும் வருஷம் வாங்குறீங்க. ஒரு கார் போட்டிக்கு அரசாங்கம் பல கோடி ரூபாய்களை செலவு பண்ணுது, ஏன் கொடுக்கக்கூடாது? ஏன் போன வருஷம் எப்படி கொடுத்தீங்க? இப்போ நம்ம ஒரு கேள்வி என்னென்னா, போன வருஷம் 23, 24 கொடுத்தீங்களே பார்லிமெண்ட் எலெக்ஷனை வச்சு, இந்த வருஷம் உங்களுக்கு என்ன நெருக்கடி, என்ன குறைஞ்சது? அதை கேள்வி கேட்கணும்ல, அந்த அடிப்படையில் எப்படி பார்க்குறீங்க? இந்த வருஷம் எலெக்ஷன் இல்லைங்கிறது தான் அவங்களோட குறைவு. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போது அவங்க 1,00,000 கோடி ஒரு வருஷத்துக்கு கடன் வாங்கிட்டு இருக்காங்க, கடனை செலவழிக்கிறாங்க. சாராயம் தான் உண்மையான நிறையா வருமானம் வருகிறது என்பதையும் நம்ம நண்பர் சொன்னார். 56,000 கோடி அப்படின்னு. சாராயம் மட்டும் கிடையாது, இந்த ஆட்சி காலத்தில் அவர்கள் பெருமடியாக வருமானம், அதை மறைமுகமாக அந்த வருமானம் ஓரளவுக்கு மறுக்கப்படுகிறது. அரசாங்கத்துக்கு அலுவலகத்துக்கு வரவில்லை என்று பார்த்தாலுமே இந்த கனிம வளங்களை சுரண்டுவது, அதை விற்பனை பண்ணுவதில் ஏகப்பட்ட கோல்மால் நடக்கிறது. அதை தட்டி சரி பண்ணாலே உங்களுக்கு தேவையான வருமானம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கனிமங்களை விற்பது வந்து தவறான விஷயம், அதை அழிப்பதும் தவறான விஷயம், அதில் மாறுபட்ட கருத்து கிடையாது. ஆனால் அந்த கனிமங்களை நீங்கள் கணக்கில் வராமல் விற்பதுங்கிறது ரொம்ப மோசமான விஷயம். இப்போ பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்டுக்கு மண், கல், ஜல்லி எல்லாம் போயிட்டு அங்கே மருத்துவ கழிவுகள் வந்து இங்கே வந்து கொட்டப்படுகிறது. யாரோ கோர்ட்டுக்கு போனதுனால அதை திருப்பி எடுத்தாங்களாம். இது வரைக்கும் அரசாங்கத்தில் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம், அதாவது கையெழுத்திடாத ஒப்பந்தமாக அது நடந்து கொண்டு இருக்கிறது. ஆகையினால் நம்ம இன்றைக்கி பார்த்தோன்னா இவங்களுக்கு எந்த இடத்துல வருமானம் வருகிறது என்பதை இவர்கள் சரியாக ஒழுங்காக வரையறுக்க வேண்டும். அதை பிரைவேட் பார்ட்டி கையில் போகாமல் அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தாலே இந்த டிஎம்கே கவர்மெண்ட்டு அதை எவ்வளோ செலவுகளையும் இந்த கடன் சுமையை கூட குறைப்பதற்கு வழி உண்டு. ஆனால் அதை நோக்கி செல்கிறார்கள் என்றால் போகவில்லை. அவங்க இன்றைக்கி அரசு வரணும், அவர்கள் தலைமுறை ஆள வேண்டும், அதற்கான திட்டங்களை வகுத்து கொண்டு போகிறார்கள். நீங்கள் இன்னும் 15 நாள் இருக்குது. இந்த 14 நாளில் இவங்க ஏதோ ஒரு மக்களிடம் எதிர்பார்ப்புலாம் அதிகமாச்சு, ஒரு கெட்ட பேர் வருகிறது என்று தெரிஞ்சால், ஆனால் உடனே அதை வந்து மாற்றுவதற்கும் ஒரு வாய்ப்பு இருக்கிறதுன்னு தான் சொல்கிறேன். அவங்க இந்த மாதிரி வர்ற சீப் பப்ளிசிட்டியை எப்போவுமே விட மாட்டாங்க. இது ஒரு பப்ளிசிட்டி கிரைட்டீரியா வச்சுக்கிடுவாங்க. பரவாயில்ல கொடுக்க மாட்டாங்கன்னு சொன்னார், நம்ம ஸ்டாலின் ஐயா கொடுத்துட்டாரு அப்படின்னு மக்கள் சந்தோஷப்படுவாங்க. கொடுத்தாலும் கொடுக்கலாம், நீங்கள் வந்து அப்படிலாம் வந்து ஈஸியாக போயிட மாட்டாங்க. பணம் அவ்வளவு இல்லை, பற்றாக்குறையாக இருக்கிறது என்றும் சொல்ல முடியாது. ஏன்னால் வருமானம் இருக்க தான் செய்கிறது. நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா கொள்ளைகளும் நடக்கிறது, கொள்ளைகள் ஒரு பக்கம் நடக்கிறது. ஆனால் நேரடியாகவே எலக்ட்ரிசிட்டி அதிகமாகிட்டு போயிட்டு இருக்கிறது. வரிகள், இந்த ரிஜிஸ்ட்ரேஷன்
பத்திரப்பதிவு ரிஜிஸ்ட்ரேஷன் அதிகமாகிட்டு இருக்கு. இந்த கனிமவள கொள்ளை வந்து மிக முக்கியமானது. அந்த பாயிண்டை வந்து நம்ம நிச்சயமாக எடுக்கணும். அதை ஏன் கட்டுப்படுத்தி அந்த வருமானத்தை எப்படி இதுக்கு அதுல வருமானம் ஈட்டுவது என்பதே ஒரு தவறான செயல். ஒரு கேள்வி, முக்கியமான கேள்வி. நீங்கள் ரொம்ப அழகாக கனிமவளத்தை நான் கேட்க நினச்சி சொல்லிட்டீங்க. இப்போ இந்த அரசு என்ன குற்றச்சாட்டு இன்றைக்கி சொல்லியிருக்காரு தங்கம் தென்னரசுனா வேற ஒன்றும் இல்லையா, 37,906 கோடி 37,906 கோடி நமக்கு இந்த தமிழ்நாட்டுடைய டிசாஸ்டர் வெள்ள நிவாரணங்களுக்காக கேட்டோம். யார்கிட்ட? மத்திய அரசிட்ட. ரொம்ப வஞ்சிச்சு எங்களை வஞ்சித்து வெறும் 276 ரூபா தான் கொடுத்துருக்காங்க. 276 அல்ல, 276 கோடி தான் அப்படி சொல்கிறேன். அப்படின்னு ஒட்டுமொத்த குற்றத்தையும் பாஜக தலைமையில் வச்சுட்டாங்க. நீ பாஜக சார்பாக பேராசிரியர்கிட்ட கேட்குறேன். அதாவது இவர்களுக்கு இதே இதான் எல்லாம் வந்து பிஜேபி கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கொடுக்கல அப்படின்னு. அதுக்கு நிர்மலா சீதாராமன் அழகாக பதில் சொல்லியிருக்காங்க. ஜிஎஸ்டி நிலுவையே கிடையாது, எல்லாம் கொடுக்கப்பட்டு விட்டது அப்படின்னு. அதே சமயத்தில் அரசாங்கம் என்னென்ன என்னென்ன திட்டங்களுக்கு பணம் கொடுக்க முடியுமோ அதற்கு கொடுத்துருக்கிறது. இவங்க சாதாரண வெள்ளத்தை நீங்கள் டிசாஸ்டர்னு சொல்லணும்னு அறிவிக்கணும் அப்படின்னு ஒரு பரப்புரையை இங்கே கிளப்பினா அது தவறான விஷயம். அதாவது டிசாஸ்டர் என்பது என்ன, வெள்ளம் என்பது என்ன, அந்த வெள்ளத்துக்கு வரும்பொழுது அந்த ஒரு ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்பொழுது நரேந்திர மோடி அவர்கள் வந்து பார்த்தார்கள். பார்த்து நேரம் 500 ரூபா அவர்கள் வங்கி கணக்கு கொடுத்தாங்க. ஸோ அதை மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் பொழுது நிச்சயமாக செயல்படும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரி அரசில் 750 ரூபா வங்கி கணக்கு கொடுத்துருக்காங்க பொங்கல் இதாக, பொங்கல் இனாமாக, பொங்கல் பரிசாக. இவர்களுக்கு மட்டும் இன்றைக்கி முடியலை. அதாவது இன்றைக்கி வந்து நீங்கள் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு பொண்ணோட கற்பழித்து அந்த பொண்ணை கொடுமைப்படுத்துனது, அதற்கு மேலே அந்த கேஸோட எஃப்ஐஆர் வெளியே வந்தது. இன்றைக்கி அது பெரிய இஷ்யூ, அது உலகம் முழுசும் கொந்தளிக்கக்கூடிய இஷ்யூ. அதை மறைப்பதற்காக இவர் எல்லா இடத்துலையும் சின்ன சின்ன பரப்புரைகளை கிளப்பி இன்றைக்கி பொங்கல் நீங்கள் வேறு எதையும் டிஸ்கஸ் பண்ணல, இன்றைக்கி பொங்கலுக்கு இனாம் ஏன் 5000 ரூபா கொடுக்கலங்கிறத நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுறீங்களா? ஒரு எதிர்கட்சியோட இருக்கிற மடைமாற்ற தலைப்புங்கிறீங்களோ? மடைமாற்று தான் நிச்சயமாக. மக்களுக்கு நாங்கள் மாற்ற மாட்டோம், நாங்கள் 2 யூனிவர்சிட்டிக்கு வருவோம். அதாவது இப்போ இதை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இப்படி ஒரு கொடுமையான விஷயம் நடந்திருக்கிறது, அந்த போலீஸ் அதிகாரியை மாற்ற வேண்டும், அவர் மேலே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஜட்ஜு சொல்லியிருக்காரு. கோர்ட்டு சோமோட்டோவாக வந்து அதை இது எடுத்திருக்கிறது. ஆகையினால் இந்த விஷயத்தை ஊடகங்களில் தவிர்ப்பதற்காகவும் அவர்கள் மக்கள் மத்தியில் அதை நீர்த்து போக செய்வதற்காகவும் இப்படி வந்து பொங்கல் இடாமை ஓரளவு நிறுத்தி வைத்து கொடுக்கிறார்களோ என்று நான் நினைக்கிறேன். ஒரு இடைவெளிக்கு அப்புறம் நம்ம பேசுவோம். நீங்கள் வந்து அரசியல் சூட்சமத்தை சொல்கிறீங்க திரு சுப்பிரமணியன் சார். நிதி நெருக்கடி, வட்டி கடன், நலப்பணிகளுக்கான விவகாரம், அரசினுடைய இயலாமையில் மைய அரசின் மீது குறை சொல்வது, ஒரு டிசபிள்டாக பார்க்குறோம். திமுக ஒட்டுமொத்தமாக செயலிழந்து போயிட்டா. ஏன்னா எந்த துறைகளுமே நாம் பார்க்குறோம். பேராசிரியர் அவர்கள் அண்ணா யூனிவர்சிட்டி சர்வதேச அளவில் பதவதைக்கும் குற்றச்சாட்டு, இதையெல்லாம் இணைத்து சொல்லுங்கள். ஒரு வருமானம் இல்லை என்றால் அரசாங்கம் வருமானம் ஈற்றுக்கான நிலைப்பாட்டை எடுக்கணும். இல்லது எந்த சோர்ஸில் இருந்து நாம் அதை எடுத்து சமன் செய்யணும், செலவுகளை எப்படி குறிக்கணும், ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் சொல்லணும். இதை டிஸ்க்ளோஸ் டு பண்ணணும். எதுவுமே இல்லை. நீங்கள் சொல்லுங்கள். இவங்க எப்போல்லாம் ஆட்சிக்கு வராங்களோ அப்போ ஒன்னேன்னு சொல்லுவாங்க, சொன்னதை செய்வோம், செய்வதை சொல்வோம். அது மாதிரி அதை சொல்லிகிட்டு இருப்பாங்க. சொன்னதை செய்வோம் அப்படின்னா எனக்கு என்ன, இப்போ ஒரு அருகாமையில் ஒரு நிகழ்வு, அதாவது மன்மோகன் சிங் ஐயா முன்னாள் பாரத பிரதமர் மறைந்ததுக்கப்புறம் ஒரு 7 நாட்கள் வந்து எல்லா அரசுகளும் துக்கம் அனுஷ்டிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அரசு விழாக்கள் அனைத்தும் வந்து ரத்து செய்யப்பட வேண்டும் சொன்னாங்க. அது மத்திய அரசாங்கம் கொடுத்த அந்த அறிக்கையின்படி இங்கே இருக்கிற தலைமைச் செயலாளரும் எல்லா அலுவலகத்துக்கும் எல்லா அரசு அலுவலகம் அனுப்பிச்சாங்க. ஆனால் அப்போ அப்படின்னா என்ன அர்த்தம்னா 7 நாட்களுக்கு எந்த அரசு விழாக்களும் இருக்கக்கூடாது. இல்லை, ரைட். முதலமைச்சர் இன்றைக்கி எங்கே இருக்கிறார்? கன்னியாகுமரியில் அந்த திருவள்ளுவர் சிலையிலேருந்து அந்த விவேகானந்தர் பாறை வரைக்கும் ஒரு அரசு விழா எடுத்து அந்த கண்ணாடி மேம்பாலத்தை திறக்கிறார். அது மாதிரி 2-3 நாட்கள் அரசு விழாக்கள் இருக்கிறாங்க. அதாவது இப்போ உங்களோட கூட்டணி தலைவர், பெருந்தலைவர் அவர் மன்மோகன் சிங் ஐயா அவர் எல்லாரும் நல்ல ஒரு மனிதர், நல்ல ஒரு ஏற்றுக்கொள்ள. ஸோ இப்போ தான் வந்து ஒரு 2-3 நாள் தான் ஆகுது. அதாவது அந்த துக்கம் நிகழ்ந்து அதுக்குள்ளே உங்களுக்கு வந்து அரசு விழாக்களில் கலந்து கொண்டு அதுக்குள்ளே நம்ம வந்து மீடியாக்களை வந்து மடைமாற்றம் செய்து, ஏன்னா இப்போ வந்து அம்மா சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா அந்த அண்ணா யூனிவர்சிட்டி அந்த பெண்ணோட அந்த பாலியல் தொல்லை, அந்த கொடுமை, அதை பற்றி எல்லா மீடியாக்களும் பேசிகிட்டு இருக்கிறோம் நம்ம. அது மாதிரி இந்த 1000 ரூபாய் இதெல்லாம் மடைமாற்றம் செய்யணும் அப்படின்றதுக்காக அங்கே போய்ட்டு அரசு விழாக்களில் வந்து கலந்து கொண்டு அங்கே வந்து நலத்திட்டங்களை வந்து துவக்கி வைப்பதாக, வெறும் நம்ம வந்து துவக்கி வைக்கிறது மட்டும் பட்டன் மட்டும் அமுத்திட்டு போகிறதுக்கு. ஸ்டாலின் சொல்கிறாரு, சங்கிலி பாலம் இந்தியாவிலே மிகப்பெரிய வளர்ச்சியின் அடிகுலம் திராவிட இயக்க கலாச்சாரத்தின். சங்கிலி பாலம் எங்கேயுமே கிடையாது, அது இந்த கண்ணாடி சங்கிலி பாலம்.
அதாவது இப்போ ரொம்ப தேவை, அவசியமா இல்ல அதான் நீங்க தான் சொல்றீங்க, தேவையா இல்லையா? அது எனக்கு ரொம்ப மக்களுக்கு- அவசியமாக தேவை அது. அதாவது நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு கையில் நம்மள்ட்ட வந்து ஒரு 1000 கோடி இல்லை 2000 கோடி இருக்காருன்னா அதை வந்து நலத்திட்டங்களுக்காக செலவு பண்ணணும். அதாவது நம்ம வந்து மீன் இல்லாதவர்களுக்கு வந்து மீனை வாங்கி கொடுப்போம் அவங்க உணவுக்காக, இல்லை மீன் பிடிக்கிறதுக்காக வந்து தூண்டில கொடுக்கணும். 2 கொடுப்போம். இந்த 2த்துல வந்து அது எந்த வகையில் சாரும்? கண்டிப்பாக திருவள்ளூர் விவேகானந்தராக்குள்ள அந்த கண்ணாடி பாலம் தேவை. ஆனால் அது இப்போ தேவையா? இப்போ தேவையா? அது ஒரு 2 வருடங்களுக்கு அப்புறம் 3 வருடங்களுக்கு அப்புறம் நிதி நிலைமை சரியானதுக்கு அப்புறம் வைத்து கொண்டிருக்கலாமே. அதோட நிறைய நலத்திட்டங்களை வந்து அவர் துவக்கி வைக்கிறார். துவக்கி வச்சதோடு மட்டுமே இருக்குமே தவிர அங்கே போய் பார்த்தீங்கன்னா வெறும் கல் மட்டும்தான் இருக்கும். அப்புறம் வந்து மக்களை போய் அங்கே பார்க்கும்போது திட்டங்களே இருக்காது. இவங்களுக்கு குறிப்பாக என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி வந்து மத்திய அரசாங்கத்திலேருந்து நிதி வரலை, மத்திய அரசாங்கம் எங்களை வஞ்சித்து விட்டது. நீங்கள் சொன்னீங்க தங்கம் தென்னரசு ஐயா அவர் வந்து 37,000 கோடி நாங்கள் கேட்டிருக்கோம்னு சொன்னீங்க பார்த்தீங்களா? அதுக்கு அடுத்த வரி நீங்கள் அதை கவனிக்கலாம்னு நினைக்கிறேன். பாருங்க, அதுக்கு அடுத்த வரியில் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு 2028 கோடி ரூபாய் செலவாச்சுன்றாங்க. அந்த வெள்ள நிவாரண பணிகளை மேற்கொள்வதற்காக அந்த டிசாஸ்டருக்கு 2028 கோடி ரூபாய் செலவாயிருக்குன்னாங்க. இப்போ 2028 கோடி ரூபாய் தான் செலவாயிருக்கு அப்படின்னு சொன்னால் 37,000 கோடி ரூபாய் நீங்கள் எப்படி கேட்க முடியும்? உங்களுக்கு கணக்கு கேட்டாலே வந்து உதறிடும் உங்களுக்கு. இல்லை 6,33,000 குடும்பத்தார்களுக்கு, அதாவது அந்த கார்டுக்கு 6,000 ரூபாய் வழங்கியிருக்கோம். அதெல்லாம் கரெக்ட். அந்த கணக்கெல்லாம் சேர்த்து தான் வந்து 2028 கோடி சொல்றாரு. ஓகே, அப்போ நீங்க 2028 கோடி செலவாயிருக்குன்னு சொல்லிட்டு 37,000 கோடி ரூபாய் நீங்க கேட்டீங்க அப்படின்னா 37,000 கோடி ரூபாய் போன வருஷம் வந்தது, மிக்ஜாம் பையிலேருந்து போன வருஷம் வந்தது. அப்போ இந்த வருஷத்தோட நிதிநிலை அறிக்கையில் அது ரெவென்யூ டெபிசிட்டில் ஏறி இருக்கணுமா வேண்டாமா? கண்டிப்பாக போன வருஷம் ஏறி இருக்கணுமா வேண்டாம்? பாதி பணம் போன வருஷம் செலவு பண்ணியிருந்தீங்கன்னா பாதி பணம் போன வருஷத்தில் ரெவென்யூ டெபிசிட்டில் ஏறி இருக்கணுமா வேண்டாமா? இந்த வருஷத்தில் செலவு பண்ண போகின்ற தொகை ஏறி இருக்கணுமா வேண்டாமா? அப்படிலாம் எதுவுமே இல்லை. ஸோ நீங்கள் சொல்கிறது ஒன்று, கேட்குறது ஒன்று, மக்களை வந்து மடைமாற்றம் செய்வதற்காக பண்ணிட்டு இருக்கீங்க. ரெண்டாவது, இப்போ மத்திய அரசாங்கத்தில் பணம் வரலை அப்படின்னா வருடம் பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கத்தின் வரி பகிர்வு மூலமாக 23-24 போன வருஷம் 45,000 கோடி வந்தது. இந்த வருஷம் 49,754 கோடி ரூபாய், 4,800 கோடி ரூபாய் எக்ஸ்ட்ரா வருது உங்களுக்கு. இந்த 4,800 கோடி ரூபாயிலேருந்து இந்த 2,000 கோடி ரூபாய் கொடுக்கலாம் இல்லைங்களா? ஸோ மத்திய அரசாங்கம் வந்து அந்த 15th ஃபைனான்ஸ் கமிஷன் கொடுத்த அந்த தகவல்களின் அடிப்படையில், அந்த காரணிகளின் அடிப்படையில் மத்திய அரசாங்கத்துக்கு எவ்வளோ போகிறதோ பணம், அதுலேருந்து பணம் திரும்பி வருது. இப்போ 49,000 இந்த வருஷத்துக்கு, அடுத்த வருஷம் 58,000, அதற்கு அடுத்த வருஷம் 27-28 கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு திராவிட முன்னேற்ற கழகம் இருக்குமா இருக்கலாம் தெரியல எனக்கு. 26-27 58, 27-28 68,000 கோடி ரூபாய். இதெல்லாம் எப்படி வந்து கணக்கு போட முடியுது? சுப்பிரமணியன், எந்த கவர்மெண்ட் வந்தாலும் இந்த கரண்ட் சிச்சுவேஷன் டு பி கண்டினியூ, இல்லை இந்த நெருக்கடி தொடரும் சார். அதுதான் நீங்கள் வந்து வெள்ளை அறிக்கை கொடுத்தீங்க. ஓகே, வெள்ளை அறிக்கையில் என்ன சொல்கிறீங்கன்னா, அனைத்து பொதுத்துறை நிறுவனங்களும், தமிழகத்தை சார்ந்த அனைத்து பொதுத்துறை நிறுவனங்களும் வெறும் 0.5% தான் வருமானம் ஈட்டுகிறது. வெறும் 0.5% வருமானம் ஈட்டு சொன்னீங்க. அப்போ என்ன பண்ணணும், அந்த 0.5%ஐ எவ்வாறு நம்ம 2%, 3% உயர்த்த வேண்டும், அதுக்குண்டான திட்டங்கள் என்ன? இப்போது அந்த டிரான்ஸ்போர்ட் ஃபைனான்ஸ் கார்பரேஷன்லாம் இருக்குது பார்த்தீங்களா, பொதுத்துறை நிறுவனங்களை நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா 8% வட்டி கொடுக்குறாங்க. நீங்கள் 8% வட்டியை வாங்கி கொண்டு 0.5% வருமானம் ஈட்டுகின்ற நிறுவனங்களை எப்படி வந்து தூக்கி நிமிர்த்துவது? அப்போ ஒரு டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசி தமிழ்நாட்டில் கண்டிப்பாக சென்ட்ரல் கவர்மெண்ட் ஓப்பன் டிக்ளரேஷன். ஆமாம், டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசி முடியாது. தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்போ நடிக்குதா? யார் வாங்குவாங்க? சரி, டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசி பண்ணணும் அப்படின்னா அந்த நிறுவனம் லாபத்தை ஈட்டுகிற நிறுவனமாக இருக்க வேண்டும், அது லாபத்தை நோக்கி போகின்ற நிறுவனமாக இருக்க வேண்டும். இல்லைன்னா வாங்க, அந்த மாதிரி யார் வாங்குவாங்க சொல்லுவாங்க? வாங்க மாட்டாங்க. ஸோ அப்படி இருந்தால் நீங்களே வந்து அதை நிமிர்த்தி இருக்கலாமே. இந்த வெள்ளை அறிக்கையில் வந்து நீங்கள் 4,35,000 கோடி கடன் சொன்னோம். வருஷம் பார்த்தீங்கன்னா 1,00,000 கோடி ஏற்றிட்டே வரும். இன்றைக்கி தேதியில் 8,50,000 கோடி கடன், இன்னும் 2 வருடங்களில் 10,50,000 கோடி கடனாக போயிடுது. ஸோ அதுதான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மெட்ரோ 2 திட்டத்துக்காக 65,000 கோடி ரூபாய் வந்து மத்திய அரசாங்கத்திலேருந்து சாங்ஷன் பண்ணாங்க இல்லையா? அது ஒரு குற்றச்சாட்டு. இவங்க எல்லாமே மத்திய அரசாங்கம் பணம் தரலன்ட்டு. இவர்கள் நடத்தும் போது மெட்ரோ 2 திட்டத்தை முதல்ல வந்து இது ஸ்டேட் ப்ராஜெக்டா, ஸ்டேட் ஃபண்டட் ப்ராஜெக்டாக நாங்கள் எடுத்து நடத்துகிறோம் அப்படிதான் சொன்னாங்க. அப்படி சொன்னால் என்ன அர்த்தம்னா, நீங்கள் முதல்ல போடுற பணத்தை வந்து உங்கள்கிட்ட இருக்கிற மூலதனமாக இருக்கிற பணமாவோ இல்லை கடனோ வாங்கி போடணும். நீங்கள் கடன் வந்து நம்ம கழுத்து வரைக்கும் வச்சுருக்கிறோம். கரெக்ட். ஸோ கடன் வாங்க முடியவில்லை. அதனால தான் தோல்வியை ஒப்புக்கொண்டு இது மத்திய அரசாங்கத்தின் திட்டமாக மேலே எடுத்துகிட்டு போயிட்டு சொன்னதுனால, மோடி ஐயாட்ட சொன்னதுனால, அவர் சென்ட்ரல் ஃபண்டட் ப்ராஜெக்டாக கொண்டு வந்ததுனால தான் திருப்பிய தமிழகத்துக்கு வந்தது. இவர்கள் வந்து தங்கள் தோல்வியை வந்து ஒரு பகிரங்கமாக ஒப்புக்கொள்ளலை. ஜிடிபியில் 25% வரைக்கும் வாங்கலாம், ஆனால் இப்போ 1% கூடி போயிட்டு 26%. அதையும் தாண்டி நம்ம போயிட்டோம். அது கிட்டத்தட்ட மேலே போயிட்டு நம்ம கிட்டத்தட்ட வந்துட்டோம். ஸோ அதனால நம்ம வாங்குறதுக்கு வழி இருக்காது. ஸோ அதனால தான் இந்த 1000 கோடி ரூபாய். இன்னொரு கேள்வி நான் ராமன்ட்ட கேட்டு இப்போ இந்த ஜிடிபியில் நீங்க 26+ போயிட்டு இதுக்கு மேல ரெஸ்ட்ரிக்ஷன் வந்துடும். ஆமா, அப்படி இருக்கும்போது எங்க கட் பண்ணணுங்கிற ஒரு கேள்வி ரெண்டாவது கேட்கிறேன். திரு ராமன், உங்களுடைய பார்வை சொல்லுங்க. அதாவது
நம்ம சொல்கிறதெல்லாம் ஆனால் இன்றைக்கி தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனை சார், முதலமைச்சருக்க பேச்சை எந்த அமைச்சரும் கேட்கறது கிடையாது சார். இந்த கவர்மெண்ட் வந்த பிறகு என்ன நடக்கணும் உள்ளே இறங்கி நான் கொஞ்சம் உங்கள்கிட்ட கொஞ்சம் போல தான் சொல்கிறேன். சொல்லுங்க. ஆனால் கொஞ்சம் ஏன் கொஞ்சம் போல சொல்கிறீங்க, நிறைய சொல்லுங்க. இல்லை அதில் என்ன பிரச்சனை ஐயா இருக்குதுன்னா, முழுக்க பொய் வழக்க போட்டு கழுத்தை நெரிக்கிறாங்க. இன்றைக்கி நீங்கள் திமுக ஆட்சியை பற்றி ஏதாவது ஒன்று சொன்னீங்கன்னா உடனடியாக பின்னால் ஏதாவது செட்டிங் வழக்கு வரும். லிமிடெட் டெண்டர், செட்டிங் டெண்டர், சிண்டிகேட் டெண்டர் மாதிரி இது ஒரு இந்த வழக்கு போடல ஒரு டெண்டரான ஒரு நிலைப்பாடு இப்போ உருவாது. இன்றைக்கி கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் பாலகிருஷ்ணன் இப்போ என்ன கேட்டுக்காரு, என்னங்க ஜனநாயக ரீதியாக ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணது கூட நீங்கள் டைம் கொடுக்க மாட்டேன், உடனே வந்து போராட்டம் பண்ணி அரெஸ்ட் பண்ணி தடை மீறி பண்ணல் கூட அரெஸ்ட் பண்ணிக்கல, என்னங்க என்ன கம்யூனிஸ்ட் கட்சி அங்கே கூட்டணிக்குள்ளே ஏகப்பட்ட புகைச்சல் ஒரே சாம்பிராணி புகையை போட்டுல அப்படி கண்ணெல்லாம் எரிஞ்சு புகை போட்டுகிட்டே இருக்குது, அவங்களுக்குள்ளே பிரச்சனை ஓடுது. காரணம் என்ன, அமைச்சர்கள் யாரும் யாருக்கு பேச்சும் கேட்குற கிடையாது. ஒவ்வொரு அமைச்சர்களும் தங்களுடைய துறைகளில் அரசு ஏற்றுக்கொண்ட பிஏக்கள் 3 பேர், இது போக 47 பிஏ மாமன் மச்சான் குழந்தன் போட்டா பூட்டிமார் தாத்தாமார் இது எல்லாம் சேர்ந்து ஒரே கூட்டு குர்பானி, உங்கள் ஸ்டைல் நம்ம கூட்டு குர்பானி ரேஞ்சில் இருக்குது. ஒரு சின்ன உதாரணம், மாண்புமிகு புரட்சித்தலைவி அம்மா முதலமைச்சர் இருக்கின்ற போது தமிழ்நாடு முழுவதும் ஏழை எளிய மக்களின் கருத்தில் கொண்டு அம்மா உணவகம் கொடுத்தாங்க. ஆமாம், அந்த பாத்திரம்லாம் இன்றைக்கி ஓட்ட ஒடிசலான ஒரு நிலைப்பாடு இருக்குது. அதற்கு இந்த தமிழக அரசு ஒரு நிதி ஒதுக்கிச்சு. தமிழ்நாடு முழு ஒதுக்கிச்சா 21 கோடியா அது ஒரு பெரிய சாதனை. அதில் பாருங்க, அதாவது கிராமத்தில் பிச்சை எடுத்தான வாண்டி அதை தட்டி பிடிச்சிட்டு போனான்னு இன்னொரு போண்டின்னு சொல்லுவாங்க கிராமத்தில். அதே போல் சென்னை மாநகராட்சியில் ஒவ்வொரு மண்டலத்துக்கும் 55 லட்சம் பணத்தை ஒதுக்குனாங்க. 55 லட்சம் பணத்தை போது சென்னை மாநகராட்சியில் 15 மண்டலம், 5 மண்டலத்துக்கு ஒரு ரீஜனல் ஐஏஎஸ் ஆஃபீஸர். இந்த ரீஜனல் ஐஏஎஸ் ஆஃபீஸில் பேரை சொல்ல விரும்பல, சென்னை மாநகராட்சியில் 3 ரீஜனில் ஒரு ரீஜனில் பணியாற்றக்கூடிய ரீஜனல் ஆணையர் என்ன பண்ணியிருக்காரு தெரியுமா சார், இந்த பாத்திரம் மெயின்டெனன்ஸ் எல்லாம் நான் சொல்கிற ஆளுக்கு நீ கொடு சார். நல்லா புரிஞ்சுருக்க சார், இது வரைக்கும் ஆட்சியாளர்களும் செஞ்சாங்க, இப்போ ஆட்சியாளர்களும் பிஏக்களும் எல்லாரும் சேர்ந்து. இப்போ நீங்கள் சொல்கிறது யாரை சொல்கிறீங்க, அரசு அதிகாரியில் யாரு? அரசு அதிகாரியில் ஒரு இந்திய ஆட்சி பணியில் இருக்கக்கூடிய வேறு பணியில் இருக்கக்கூடியவர் சென்னை மாநகராட்சி. அதாவது இந்த இஆபாயில் இருக்கக்கூடிய அந்த மனிதர் என்ன பண்ணுறாருன்னா, ஆக்சுவலாக அந்த 55 லட்சம் ரூபாயை ஒவ்வொரு வார்டிலும் எத்தனை உணவகர்கள் அதுக்கு மெயின்டெனன்ஸ் பண்ணக்கூடிய பாத்திரங்களை புதுசாக வாங்கி போடணும், அல்லது நல்ல ஸ்ட்ராங்கான பாத்திரம்னா அதை மெயின்டெனன்ஸ் பண்ணணும், இதெல்லாம் புதுசு எடுத்து சரி பண்ணணும். இந்த வேலையை வந்து அதுக்கு டெண்டர் கிடையாது, அந்த ஒர்க்குக்கு டெண்டர் கிடையாது. அதை என்ன பண்ணுறாங்கன்னா, சென்னை மாநகராட்சியில் ஒரு ரீஜனல் ஐஏஎஸ் இஆபா அதிகாரி வந்து நான் சொல்கிற ஆளுக்கு தான் இந்த வேலையை அந்த பர்ச்சேஸை கொடுன்னு சொல்லிட்டு வந்து அந்த பர்ச்சேஸ் அதில் எவ்வளோ கமிஷன் சார் நினச்சப்பாரு. இதில் கூட கமிஷன் அடிக்கிறாங்களா, நீயும் நானும் ஒன்று வாக்களித்தா மக்கள் வகையில் மண் என்ற நிலைப்பாடு தமிழ்நாடு போயிட்டுருக்கு சார். அரசு இயந்திரம் துருப்பிடிச்சு போச்சு சார். அரசு இயந்திரம் டோட்டலாக இதயம் இல்லாமல் மனசாட்சி இல்லாமல் ஏழை எளிய மக்களை அப்படியே நிற்காதரிசியான ஒரு நிலைப்பாடு போகின்ற போது அவர்களுக்கு இப்போ 1000 கொடுத்தா என்ன கொடுக்காட்ட அவங்களும் அது பிறகு அரசாங்கத்துக்கு கவலை கிடையாது. அரசாங்கத்துக்கு இப்போ ஈரோடு இடைத்தேர்தல் வருகின்றது, இதற்கு அந்த தொகுதிக்குள்ளே எத்தனை லட்சம் வாக்காளர்கள், இத்தனை லட்சம் வாக்காளர் 90% ஓட்டு வாங்குறதுக்கு பணம் எப்படி கொடுக்கலாம், இந்த நிலைப்பாடு இருக்கிறாங்களே தவிர்த்து அவர்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி செவிடங்காதில் சங்கூன மாதிரி தான். அதனால தான் அவங்க என்ன நினைக்கிறாங்க, தியாகத்தெளிவு சின்னம்மா ஃபீல்டுக்கு வந்துவிடக்கூட ஏன் சொல்கிறாங்க இப்போ புரியுதா? ஏன்னா 36 ஆண்டு காலம் நீங்கள் சொன்னீங்க, 36 ஆண்டு காலம் பொது வாழ்க்கையில் ஈடுபட்டக்கூடியவர். கன்னியாகுமரி குளச்சல் சட்டமன்றத்தில் வந்து திருவள்ளூர் சட்டமன்றத்து வரைக்கும் முதல் அக்கு வரையிலும் A to Z வரை எல்லாமே தெரியும் சார். கிராம வாரியாக வார்டு வாரியாக சென்னை மாநகராட்சியில் 200 வார்டில் எந்த வட்டத்தில் யார் எப்படி யார் ஆக்ட் யார் ஃபேக்ட் என்பது தாக்கத்தில் சின்னமாக்கு தெரியும். ஓட்டு வங்கி எப்படி உருவாக்கணும் தெரியும், மக்களிடம் ஓட்டு எப்படி வாங்க வேண்டும் தெரியும், எப்படி வெற்றி பெற வேண்டிய கட்டமைப்பு உள்ளது. இந்த கட்டமைப்பு உடைக்கிறதுக்காகத்தான் திமுக இவ்வளவு நாளும் இத்தனை நாளுக்கு நறுத்தந்திர வேலை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ புரியுதா? ஒவ்வொரு முறை நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து கடந்த 3 ஆண்டு காலம் இந்த திமுக ஆட்சியில் எல்லா இடமும் கிராமப்புறங்கள் எல்லாமே பாதிக்கப்பட்ட மக்களை நேரடியாக சந்தித்து உங்கள் கண்ணீர் துடைக்க நான் இருக்கிறேன் என்று ஆறுதல் கூறி உதவி செய்து வருகிறார் தியாகச் செல்வி சின்னம்மா. எங்கே ஆளுங்கட்சியில் அமர்ந்து கொண்டு ஒவ்வொரு அமைச்சர்களும் அமைச்சரை சார்ந்த துறை அரசு செயலாளர் சேர்ந்து சோப்பு போட்டு மக்களுடைய நிதிகளை ஃபுல்லாக ஒரே அடிச்சுட்டு போனால் எப்படி சார் மக்களுடைய வாழ்வாதாரம் உழைக்கும்? மக்கள் பேரில் டெண்டர் வைக்கிறீங்க, மக்கள் பேரில் திட்டங்களை உருவாக்கிங்க. ஆனால் திட்டங்கள் என்ற பேரில் யாருக்கு பேங்கில் போகுது, யாருக்கு வங்கியில் போகுது, யாருக்கு வங்கியில் வெளிநாட்டில் செட்டில்மெண்ட் ஆகுது, இதெல்லாம் வெளிப்படையாக சொல்ல முடியாது சார். ஜெயடிவி மட்டும்தான் மக்களுடைய நலனை கருத்தில் கொண்டு வெளிப்படையாக சொல்ல முடியாது. சொல்லிட்டே இதுல என்ன இருக்குது எது இருக்குது சார்? ராஜேஸ்வரி அம்மா, இப்போ
ரொம்ப கவலைக்குரிய விவகாரமாக இருக்குது. அப்போ அவர் ராமன் சொன்னது அவ்வளோ ஈஸியாக நான் கடக்க முடியாது. அரசியல்வாதிகள், வட்டச் செயலாளர்கள் அவர்களெல்லாம் அடிப்பார்கள், அது வேறு விஷயம். ஆனால் ஒரு ஐஏஎஸ் அதிகாரியே முறைகேடில் ஈடுபடுகிறார் என்ற குற்றச்சாட்டை 15 மண்டலத்திலும் அம்மாவுடைய உணவகங்கள்லாம் செய்கிறாங்க. எல்லாமே முறைகேடாக போகிறது என்கின்றார். நீங்கள் இந்த நிறைவு கருத்தை என்ன வைக்க போகிறீங்க உங்களுடைய பார்வை இந்த தலைப்பில்? அதாவது நம்ம ஐஏஎஸ் அதிகாரிகள் வரும்பொழுது, நான் ஒரு ஐஏஎஸ் செலெக்ஷன் கமிட்டியில் எல்லாம் இருந்திருக்கேன், இன்டர்வியூலாம் பண்ணியிருக்கோம். அந்த இன்டர்வியூ பண்ணும்போது எப்படி செலக்ட் பண்ணுவோன்னா, அவங்களுடைய அப்ரோச் எப்படி இருக்கு, உண்மையில் மக்களுக்கு உதவுவார்களா, அந்த மாதிரி தான் சொல்லி செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. அப்படி பண்ணும்பொழுது வர்றவங்க எல்லாம் கிட்டத்தட்ட நாங்கள் செலக்ட் பண்ணுறவங்க அந்த இதில் வர்றவங்க எல்லாருமே ஒரு மக்கள் சேவைக்காக வர்ற மாதிரி தான் தெரியும்னால உண்மையிலே எங்களுக்கு புரியும் வராங்க. அதனால் இளமை காலத்தில் ஒரு 10 வருஷம் எந்த ஐஏஎஸ் அது கலெக்டராக இருக்கும்போது கிட்டத்தட்ட ரொம்ப ஃபேமஸாக எதை சொல்ல வர்றாரு உங்கள்கிட்ட சொல்ல வர சொல்லுங்கள். கலெக்டராக இருக்கும்போது எல்லாருமே ரொம்ப ஃபேமஸாக இருக்காங்க, எல்லாருமே நல்ல ஒரு அர்ப்பணிப்போடு செய்கிறார்கள். அப்புறம் வந்து இங்கே இருக்க நிலைமை, தமிழ்நாட்டில் இருக்க நிலைமை ஒரு ஸ்டேட்லேயும் ஒரு நிலைமை இருக்கிறது. சில இடங்கள்ல அவங்க வந்து பாதுகாவலர்கள், இந்த சினிமா ஆக்ட்ரஸ்லாம் போகிறாங்களா ஒரு அடியாட்களோட, அதை மாதிரி தான் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸே சில இடங்களில் மூவ் பண்ண வேண்டியிருக்கு. இவங்க என்ன ஆகிறாங்கன்னா அதுக்கப்புறம் மோல்ட் ஆகி ஒரு கவர்மெண்ட்டுக்குள்ளே போயிடுறாங்க. ஒரு இங்கே நம்ம பார்த்தீங்கன்னா டிஎம்கே ஏடிஎம்கே 2 பேருக்குள்ளே போயிடுவாங்க. இதில் கன்ஃபர்ட் ஐஏஎஸ்ன்னு இருப்பாங்க. இந்த கன்ஃபர்ட் ஐஏஎஸ் இந்த சின்ன சின்ன ஜாதிவாரி கட்சிகள்லாம் இருக்கு இல்லையா, அவங்க இம்போஸ் பண்ணி பணம் கொடுத்து கூட அவங்கள உருவாக்குறாங்க. நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஞாபகம் இருக்கா? பழம் திண்டு கொட்டை போட்டவர்கள். பழம் தின்னு கொட்டை போட்டவங்க அந்த 2வது டைப். ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நீங்க உங்களுக்கு தெரியும். அந்த முதல் டைப் ஐஏஎஸ் அதிகாரிகள் ஒரு அர்ப்பணிப்போடு தான் வராங்க. ஆனால் சிலர் வந்து நானே பார்த்துருக்கேன், சில ஐஏஎஸ் அதிகாரிகள் வந்து இதில் தாக்கு பிடிக்க முடியாமல், நீ அட்வைசர், சமீபத்தில் டிஎம்கே கவர்மெண்ட் ஒருத்தரை வாரி நீ அட்வைசரை வான்னு கூப்பிட்டாங்க. அவர் முன்னே ரூரல் டெவலப்மெண்ட்டில், நான் பேர் சொல்ல விரும்பலை, ரூரல் டெவலப்மெண்ட்டில் ஸ்டாலின் முதலமைச்சர் கூட வேலை பார்த்தவர், ரொம்ப தீர்க்கமான ஒரு ஐஏஎஸ் அதிகாரி, நல்ல செயல்பாட்டு திறனுடைய ஒரு ஐஏஎஸ் அதிகாரி. அவர் வந்து எங்கேயோ போய் ஒளிஞ்சிக்கிடவே செஞ்சுட்டாரு கனடாவில் போய் அப்படின்னு தான் சொல்கிறாங்க நிலைமை. ஏன்னா இவங்க அட்வைஸராக கூப்பிடுறாங்கள, அப்புறம் இவங்க என்ன மாதிரி அட்வைஸர்னு இவங்களோட பிராண்டானா இவங்க பண்ணுற ஊழலுக்கெல்லாம் அவர் மேலேயும் போகும். ஸோ இதை மாதிரி தான் நடக்க அவர் சொல்கிறார் ஐஏஎஸ் அதிகாரிகள்னு. ஆனால் அவர்களும் கடைசி வரைக்கும் சுத்தமாக இருக்கிறார்கள் என்று சொல்ல முடியுமான்னு தெரியலை. ஏன்னா அந்த சிஸ்டம் ஆஃப் ட்ரைனிங், சிஸ்டம் ஆஃப் செலெக்ஷன்லாம் அது வந்து ஒரு நல்ல வலிமையான சிஸ்டம். அந்த அளவிற்கு அவர்களை நம்ம குறை சொல்கிறதுக்கு முடியாது. நீ அங்கே போஸ்டிங் வாங்கணும், நீ இந்த இடத்துல போஸ்டிங் இருக்கணும்னா அதுக்கு இத்தனை கோடி கொடுக்கணும்னா அவங்களும் தான் என்ன செய்வாங்க. சிலருக்கு வந்து அவங்களுடைய மாமனார் வீட்டில் வசதியானவங்களாக இருக்காங்க, யாரோ தொழிலதிபராக இருக்காங்க, அவங்க அதை மேனேஜ் பண்ணுறாங்க. சில ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு, சில ஐஏஎஸ் அதிகாரியை அவன் கிராஸ் ரூட்லேருந்து நாங்களே பார்த்தோம், ஆட்டோ ஓட்டிகிட்டு இருப்பான், பார்ட் டைமாக படித்து ஐஏஎஸ் செலெக்ஷன் ஆகிடலாம். மீன்காரர் வீட்டிலேருந்து பொண்ணு செலக்ட் ஆகி வருது. அதெல்லாம் இதில் தாக்கு பிடிக்க முடியல. சிலர்லாம் இருக்காங்க, திடீர்னு நமக்கே தமிழ்நாட்டில் தெரியும், ஒரு பெண் அதிகாரியாக ஹாலில் மாற்றினாங்க. ஏன்னா அவங்க ஃபைலெல்லாம் ஃபைல் ஏன் தேங்குது, நீ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு ஃபைல் அனுப்புனீங்கன்னா அதெல்லாம் கையெழுத்து போட்டு அனுப்ப முடியுமா? ஸோ அந்த மாதிரி ஐஏஎஸ் அதிகாரிகள்லாம் இருக்காங்க. நீங்கள் மொத்தம் போதுமா, நீங்கள் அவங்க ஏதாவது ஒருத்தர் வந்து நிர்பந்தத்தில் சரி இருக்கணுமே அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் சொன்னார், நான் 30 இடத்துல வேலை பார்த்துருப்பேன், வேணா ரெக்கார்டு சர்டிஃபிகேட்டை பாருங்கள், எப்போவும் வந்து பிள்ளைங்க வந்து ஸ்கூல் மாறிக்கிட்டே இருக்கும், அது ஒரு 5 ஸ்கூல் 10 ஸ்கூல் மாறிச்சு அப்படின்னு. அந்த மாதிரிலாம் இருக்கவங்க இருக்காங்க. அதனால் நம்ம மொத்தமாக அவங்கள வந்து குறை சொல்ல விரும்பலை, பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த சிஸ்டத்தையும் நம்ம கெடுத்து விட்டுறக்கூடாதுங்கிறதுக்கு தான் சொல்கிறேன் நான். இப்போ இந்த குறிப்பாக ஒரே ஒரு கேள்வி, இந்த ஆண்டு 3 ஆண்டு முடிய போகிறது. உங்களுடைய ஒரு பொருளாதார பேராசிரியர் எத்தனை மார்க் போடும் திமுகவுக்கு? எல்லா துறைகளும், சட்டம் ஒழுங்கு, பணம் டிஸ்ட்ரிபியூஷன், அட்மினிஸ்ட்ரேஷன், அப்புறமா சோசியல் ஹார்மோனி, எல்லாம் சேர்த்து நான் ஒன்று சொல்லட்டுமா? அதாவது நீங்கள் வந்து இந்த இதில் தமிழ்நாட்டில் வந்து மாறி டிஎம்கே ஏடிஎம்கே தான் ஆட்சி நடத்தியிருக்காங்க. அதாவது அறுதி பெரும்பான்மை வரும்போது எல்லாருக்கும் ஒரு அதீத தைரியம் வரும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஏற்கனவே பெரிய பெரிய பார்ட்டி ஆகிடுறாங்க, நிறைய ஃபண்டு இருக்குது, அந்த ஃபண்டெல்லாம் கலெக்ட் பண்ணிடுறாங்க. ஆகையினால எந்த எலெக்ஷன்னாலும் ஃபேஸ் பண்ணலாம், ஆட்சியை கலைச்சாலும் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி ஒரு நிலைமையில் இருக்கும்போது அவங்க அதீத அளவில் பெரிய பெரிய ப்ராஜெக்ட்லாம் தமிழ்நாட்டுக்கு ஏன் எத்தனை ப்ராஜெக்ட் வருது? ஒரு கேரியிங் கெப்பாசிட்டின்னு ஒன்று நான் ஒரு என்வாரன்மெண்ட் எக்கானமிஸ்ட் அதே சொல்லிடுறேன். கேரியிங் கெப்பாசிட்டி ஒன்று, இத்தனை ப்ராஜெக்ட் தான் நடத்தலாம், இத்தனை இண்டஸ்ட்ரி தான் ஒரு ஸ்டேட்டில்
வீட்டில் இருக்கலாம், ஒரு இடத்துல இருக்கலாம். அதுக்கு தண்ணி வசதி இருக்கா, இட வசதி இருக்கா, மின்சார வசதி இருக்கா, ரோடு அமைப்பு இருக்கா, இவை தாங்கும் சக்தி இருக்கிறதாங்கிற சொல்கிறது தான் அந்த கேரியிங் கெப்பாசிட்டி. இங்கே வந்து எத்தனை இண்டஸ்ட்ரி கடால்னு எல்லா இண்டஸ்ட்ரிக்கும் அப்ரூவல் கொடுக்குறோன்னா அவன் 30% 40% கமிஷன் வர்றதுனால தான் அந்த அப்ரூவல் டக்குன்னு வந்து முடியுது. இது தமிழ்நாட்டுக்கு உள்ள தமிழ்நாடு வளர்ச்சி அடைன்னு சொல்கிறோம். இங்கே வந்து என்னென்னா அவங்க புதுசாக ஒன்றத்தை மேலே போட்டுட்டு அதை வளர்ச்சி அடைகிற மாதிரி காமிச்சு அடுத்தது ஏங்காமல் போனாலும் கவலைப்பட மாட்டாங்க. இதுதான் நடந்துட்டு இருக்கு பொதுவா. இது தமிழ்நாட்டுக்கு நான் ஒரு பொருளாதார நிபுணராக, நான் ஒரு பொருளாதார பேராசிரியராக நான் இதை சொல்லணும் நிச்சயமாக நினைக்கிறேன். ஏன்னா திட்டங்கள் கொண்டு வரோம், அந்த இண்டஸ்ட்ரி கூப்பிட்றோம், அங்கே போயிட்டு கொண்டு வந்தோம், இந்த மாலை கொண்டு வந்தோம், அந்த மாலை கொண்டு வந்தோன்னு நீங்கள் மாலாக கொண்டு வந்து இருக்கிற பஸ் ஸ்டாண்டெல்லாம் மாலுக்கெல்லாம் கொடுத்துட்டிங்கன்னா மக்கள் கேளம்பாக்கத்துலேயும் அதுக்கப்புறம் செங்கல்பட்டில் போய் தான் பஸ் ஏறணும். இன்னும் ஏர்போர்ட் வந்து காஞ்சிபுரத்துக்கு போகுது. ஏன்னா இடையில இருக்க லேண்டெல்லாம் இவங்கெல்லாம் பட்டா போட்டு வித்தாச்சு. ஆகையினால எல்லா சிட்டியை விட்டு அவுட்டருக்கு தான் போகணும். நம்ம போட்டால் திருநெல்வேலியில் போய் ஏர்போர்ட்டு, சென்னை ஏர்போர்ட் இருந்தாலும் இருக்கும். இதை மாதிரி நிலைமையெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. சார் சொல்லுங்கள். அது 10 லட்சம் கோடி முதலீடு கொண்டு வந்துட்டோம். அது 9.76 கரெக்ட் குறிப்பிட்டு சொல்லணும்னா 9.76 லட்சம் கோடி வந்து நாங்கள் முதலீட்டை திரட்டி கொண்டு வந்து விட்டோம். அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 லட்சம் வேலை வாய்ப்புகள் வந்து வரப்போகிறது அப்படின்ட்டாங்க. ஸோ தமிழகத்தில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேஷியோ வந்து கிட்டத்தட்ட ஒரு 5% இருக்கு வச்சுக்கோங்க. அதுவும் ஒரு 30 லட்சம் இளைஞர்கள் தான் வேலை இல்லாமல் இருப்பாங்க. அப்போ இவர்கள் கொண்டு வந்த திட்டங்கள் இன்னொரு ஓரிரு வருடங்களுக்குள்ளே செயல்படுத்த வந்து விட்டுதுன்னு அப்படின்னா அப்போ தமிழகம் 2026 வந்து கம்ப்ளீட்டாக 0% அன்எம்ப்ளாய்மெண்ட்டாக ஆகிடுமா? எதுவுமே இருக்காது. அதுக்கு உத்தரவாதம் கொடுக்கணும் இல்லைங்களா? அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்து போன வருடம் இந்த தலைப்புக்கு வந்துடுவோம். இந்த போன வருஷம் வந்து 1 கோடி வேஷ்டிகளும் 1.24 கோடி புடவைகளும் வாங்கினாங்க பொங்கலுக்கு, ரைட்டுங்களா? இந்த வருஷம் எவ்வளோ வாங்குறாங்கன்னா 1.77 கோடி. போன வருஷம் 1.24 வாங்கின புடவைகள் வந்து இந்த வாட்டி 1.77 வாங்க போகிறாங்க. அப்போனா கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சம் மனைவிமார்கள் பெண் குழந்தைகள் அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து வறுமை கோட்டிற்கு கீழே போயிட்டாங்களா? இது வறுமை கோட்டிற்கு மேலே இருக்கிறவங்களுக்கு தான், கீழே இருக்கிறவங்களுக்கு தான் இந்த புடவைகள் வேஷ்டிலாம் கொடுக்குறாங்க. பிபிஎல் பிலோ ஆவரேஜ். ஸோ அப்போ 50 லட்சம் குடும்பத்தார்கள் பிலோ பாவர்ட்டியில் கீழே போயிட்டாங்களா? நீங்கள் தான் சொல்கிறீங்க நாங்கள் வருமானத்தில் உயர்ந்து வருகிறோம், இந்தியாவில் வந்து ஜிடிபியில் நாங்கள் 2ஆவதாக இருக்கோம், வருமானத்தை நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணுறோம், தமிழகம் வளர்ந்து வருகின்ற மாநிலமாக இருக்கும்போது இந்த உதவி திட்டங்கள் கொடுக்கும்போது மட்டும் எப்படி வந்து உங்களுக்கு வந்து ஏழை குடும்பத்தில் இருக்கிறவங்க ஜாஸ்தி ஆகிறாங்க? இதை வந்து அரசாங்கம் வந்து கிளாரிஃபை பண்ணணும். ஏன்னா 1.24 ஆர் 1.2 கோடி மக்களுக்கு தான் அந்த உரிமை தொகை போகுது. ஸோ உரிமை தொகை போகிறதுக்கான ஒரு கைட்லைன்ஸ் வந்து ஒன்றா வச்சுட்டு இந்த பொங்கல் பரிசு தொகைக்கு இன்னொரு கைட்லைனாக வச்சுருந்தா இதில் எது சரி? இது மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. நிச்சயமாக. ராமன் சார், பொங்கல் பரிசும் நிறைவான, அதாவது பேராசிரியர் ராஜலட்சுமி அவர்கள் நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க. அந்த கமிட்டியில் இருக்குது, அவங்களுடைய மெச்சூரிட்டி எப்படி அப்ரோச் பண்ணுறது, இஆப்பாருடைய மெச்சூரிட்டி வந்து அவங்க சொன்ன 100க்கு 100 உண்மை. அதாவது இப்போ ஒரு 5 வருஷமாக நியூ ஐஏஎஸ் செலக்ட் ஆகி வராங்கல்ல, இஆப்பாவில் புது அப்பாயின்மெண்ட்டில் வராங்கல்ல, இவங்க இதில் 100 பேர் நீங்கள் பார்த்தீங்களா 50% இல்லை 60% பேர் பார்த்தீங்கன்னா ஒன்லி மணி மேக்கில் தான் வராங்களே தவிர சர்வீஸ் நோக்கில் கிடையாது. என்ன பண்ணால் சம்மந்தப்பட்ட இப்போ ஒன்றும் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கிற மாநகராட்சியை எடுத்து பாருங்கள். இந்த மாநகராட்சியில் எல்லாமே புதிய அப்பாயின்மெண்ட் தான் எல்லாமே இருக்கிறாங்க. அந்த இஆப்பா அதிகாரிகள் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மக்களை சந்திக்கிறது கிடையாது. ஒன்லி அந்த மக்கள் பிரதிநிதியுடைய ஹெட்டு பாயிண்ட், நாட்டாமை டு பங்காளி, பங்காளி நாட்டாமை பாயிண்ட் டு பாயிண்ட், இந்த மாதிரி நிலைமை இருக்குது. இதை தான் நம்ம குறிட்டு காட்டுறோம். இப்போ இந்த பொங்கல் விஷயமா நிறைவா, இப்போ இந்த பொங்கல் விஷயத்தை பொறுத்தவரைக்கும் என்னென்னா, தமிழக அரசு இப்போ மக்களுடைய மனநிலையை, இப்போ அண்ணன் சொன்ன மாதிரி மக்களுடைய மனநிலையை ஸ்கேன் எடுக்கிறாங்க. ஸோ புத்தாண்டு நாளைக்கு இருக்குது. ஸோ 2ஆம் தேதி 3ஆம் தேதி வேகில் டக்குன்னு ரெடி பண்ணிவிட்டு அறிவிச்சிருவோம் என்ன ஒரு நிலைப்பாடு. காரணம் என்னென்னா, இப்போ வந்து இந்த அண்ணா யூனிவர்சிட்டி அந்த பெண் விவகாரத்தில் தமிழ்நாடு அரசுக்கு மிக 100% பேர் கிடைச்சி. யார் அந்த சார் என்ற பிராண்ட் எனக்கு உருவாகி போச்சு. படத்துக்கு பேர் மாதிரி யார் அந்த சார்னு உள்ள நிலைப்பாடு ஆகி போச்சு. இதனால் இப்போ கன்னியாகுமரி நிகழ்ச்சியெல்லாம் போய் முடிஞ்சு 2 நாள் இது ஓடிடும். அப்போ 2-3 நாளில் இந்த 1000 ரூபா அறிவிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. திரும்ப கொடுத்துட்டு அப்படி ஆமாம் சார் கையோட இது கொடுத்துட்டு. ஸோ இது வந்து ஒரு அரசியல் தந்திரோபாய நடவடிக்கை. ஹலோ மைக் டெஸ்ட், அரசியல் தந்திரோபாய நடவடிக்கை. ரேடியோ ஒலிபரப்புல ஹலோ மைக் டெஸ்ட் அது மாதிரி மைக் கீழ்த்தரமான ஒரு அரசியல். எப்படி அரசியல்? கீழ்த்தரமான ஒரு அரசியல். கீழ்த்தரமான அரசியல். நேயர்களே, இன்றைக்கு மக்களுடைய சார்பில் நாங்கள் பேசணும். அரசினுடைய செலவுகள், அரசினுடைய வருமானம், அரசினுடைய இயலாமை எல்லாவற்றையும் பேசணும். நிச்சயமாக உங்களுடைய பார்வையில் அடுத்த அரசினுடைய முடிவுகள் எப்படி இருக்கும்? பொங்கல் எதிர்கொள்ள போகிறார்கள், நாளைக்கு ஆங்கில புத்தாண்டு. தமிழக அரசு இந்த என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்கிறது? இந்த நிகழ்ச்சியில்
பொருளாதார பேராசிரியர் மரியாதைக்குரிய பாரதிய ஜனதாவினுடைய சார்பில் பேராசிரியர் ராஜலட்சுமி அம்மா அவங்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போன்று ஆடிட்டர் திரு சுப்பிரமணியன் சார் அவர்கள், திரு ராமன் அவர்கள், அரசியல் விமர்சகர்கள், உங்கள் அனைவருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நேர்களை மீண்டும் மற்றொரு களத்தில் நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நான் உங்கள் சுஃபியான். ஜெயா பிளஸ் தொலைக்காட்சிக்காக மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி.